ஆரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्थतितराणि यैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरस्य महदाह्वय सनातनम् परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् कृष्णं वन्दे जगद्गुरुम् आरामं गुणसञ्चयस्य सदनं मुख्यं सदाश्रेयसः कारुण्यस्य तथाकरो निरवधेराधेर्हि सिद्धौषधम् घोराघौग दवाग्नि संजय गणक संसार मेघानिलः साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभु கெடுமிடவாயவெல்லாம் கேசவாயன்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகள் இல்லா விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுரநகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாறம்மாடே குருந்து சேர் செருந்தி கொண்டை மஞ்சளற்பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி இன்னும் நாமறியச் சொன்னும் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே सर्वत्र पद्मनाभनाम संकीर्तनं पद्मनाभा जय भोलो श्री शांतानंदपुरी महाराज की जन्माद्यस्य यथोन्वयात् इतरतश्चातेष्वभिज्ञः स्वधात् तेने ब्रह्महृदाय आदिकवये यदा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोदितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परै ईश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्घलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतम् रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितिशीर्षतां तमोन्दम्
संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं प्रणामो दुःख शमनः तं नमामि हरिं परम्। கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றில் தமர்களும் குறுகல் இல்லா விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே. சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், அனந்தபுர நகரத்துல இன்னைக்கு நுழைஞ்சுடும், எல்லா விதமான கஷ்டங்களும் கெட்டு போயிடும் அப்படின்றார். சாதாரண கஷ்டம் வந்து கெட்டு போயிட்டேன் அப்படின்னு, இடர்கள் வந்து நான் வீணா போயிட்டேன் அப்படின்னு. ஆனா நம்மாழ்வார் சொல்றார், அனந்தபுர நகரத்துக்குள்ள நுழைஞ்சுடு கெடுமிடராய எல்லாம் ஒண்ணு கூட விடாம. எது பெரிய இடர் அப்படின்னா, யமதூதர்கள் வந்து நம்மளை இழுத்துட்டு போறதுதான் பெரிய இடர். இருக்கிறதுலயே பெருசு அந்த யமபாசத்தை போட்டு இழுத்தும் போவா பாருங்க, பிராண வலின்னு தெரியுமா, உசுறு போற மாதிரி இருக்கணும்னே, அது பயங்கரம். அது வரைக்கும் கெட்டு போகுமா. கெடுமிடராய எல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்லா. நாளும் கொடுவினை செய்யும். நம்ம இங்க சாதாரணமா பண்ண பாவத்துக்கெல்லாம், நம்ம இங்க என்னெல்லாம் பாவம் பண்ணமோ அந்த பாவத்துக்கெல்லாம் பல மடங்கு பல வருஷங்கள். நம்ம ஏதாவது ஒரு பூச்சியை துன்புறுத்தோம்னா அது போல பல வருஷங்கள் யமதூதர்கள் நம்மளை துன்புறுத்துவார். நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்லா. எப்படா அப்படின்னா, விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான். நல்ல விஷம் கக்கின்னு இருக்கும், 1000 தலை பாம்பு. இந்த 1000 தலை பாம்பு விஷத்தை மீறி யாரும் சொத்தை கொடுத்து எடுத்த முடியாது, பிச்சுடுவார். தேவேன்னு இருக்கார், அவ்வளவுதான். இந்த 1000 சேஷனாகம் இருக்கார் பாருங்கோ, விஷம் கக்கினார்னா லோகமே முடிஞ்சது. விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான், அப்படி ஒரு செக்யூரிட்டியில படுத்துட்டு இருக்காரு. எதைவா போட்ட பந்தோபஸ்து எல்லாம் பெருசு இல்லை. 1.5 லட்சம் கோடி எவ்வளவு நாள் யாரா பார்த்துட்டு இருந்தா, இப்ப யாரா பார்த்துட்டு இருக்கா, இனிமேல் யாரா பார்த்துக்க போறான்னா சேஷனாகம் தான் பார்த்துட்டு இருக்கா, ஆதிசேஷன். விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே. இன்னொரு 5 லட்சம் வருஷம் கழிச்சு இந்த பாசனம் படிச்சாலும் இன்றே, டெய்லி ஃப்ரெஷ்ஷா நுழையணும்ன்றார். புகுதும் இன்றே அப்படிங்கிற. நிறைய பேர் இங்கே நெய்யாசன் பாடசாலை ஐயா இருப்பார், அதுக்கெல்லாம் திருவனந்தபுரத்தில் ஆபீஸ் இருக்கும். டெய்லி புகுதும் இன்றே தான் பாக்கியமா. டெய்லி திருவனந்தபுரத்துல நுழையிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இல்லையா, புகுதும் இன்றே. அத்தனை வசதி இந்த திருவனந்தபுரம். ஸ்வயம் பாகவத ஸ்வரூபம் திருவனந்தபுரம். திருவனந்தபுரமே பாகவத மயமாத்தான் இருக்கு. அத்தியாச்சரியம். பாகவதத்துல எத்தனை பாகவதா அப்படின்னு கணக்கு பண்ணி யாராலையும் சொல்ல முடியல. பத்மநாபன் சுத்தம் அப்படிதான் இருக்கு, கணக்கு பண்ணி சொல்ல முடியல. அள்ளல்ல குறையாத அனந்தமாக இருக்கு. பத்மநாபனுக்கு பாகவதத்துல அப்படி ஒரு பிரீத்தி. நல்லா சுத்தி சுத்தி எல்லா பக்கம் யாராவது ஒருத்தர் பாகவதம் வாசிச்சுட்டே இருக்கா அப்படின்னா அது அனந்தபுர மகிமா. அனந்தபுர மகிமை அது தானாகவே இந்த பாகவதத்துல ஒரு ருச்சி வந்துடுறது. என்ன ஆச்சரியம், அவரை பத்தி சதகம், பக்தி மஞ்சரி, சானந்தூர புற வர்ணன பிரபந்தம், ஆழ்வார்கள் பிரபந்தம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பெருசா படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனா பாகவத்தை மட்டும் வளைச்சு வளைச்சு படிச்சுருக்கா. ஏண்டா அப்படின்னா பரம ரசிகன். பாகவத ரசிகன் யாருன்னா பத்மநாபன். அப்படி ரசிக்கிறாராம். ஏண்டா ரசிக்கிறாருன்னா நன்னா இருக்கு ரசிக்கிறார். நன்னா இருக்கா அப்படின்னா யார் எப்படி வாசிச்சாலும் ரசிக்கிறார். அது ரசிக்க பாவம், பெரிய பாவுக்க ஹிருதயம் பத்மநாபனுக்கு. ஒரு வாத்சல்யம், பகவானுக்கு அப்படி ஒரு வாத்சல்யம். அம்மாவுக்கு குழந்தை எப்படி பேசினாலும் சந்தோஷம்தான். அது எதை உளறி கொட்டினாலும் அது ஒரு ஆனந்தமயமான விஷயம்தான். அது வளர்றதையே 10 பேர் இவ வளருவா, இப்படிலாம் வளர்றது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஆனந்தப்படுவார். அதுபோல பத்மநாபன் நிஜமாவே இவ்வளவு தீரியமா அந்த பாகவதம் எல்லா இடங்களையும் யாரும் வாசிக்கிறது இல்லை. பல ஊர்கள் நான் போயிருக்கேன். இந்த பாகவதத்துல ஒரு அபிருச்சி வந்து
வாசிக்கிறது ஒரு தைரியம் வரணும் இல்லையா? நிறைய பேர் பயப்படுவோம், ஐயோ பாகவதமா வேண்டாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் ஒதுங்குவா. திருவனந்தபுரத்துல ஒதுங்குறவாலையும் பிடிச்சி இழுத்து விடுறாரு பாகவதம், ஒதுங்க விட மாட்டேங்கிறது. நம்ம ஒதுங்கினோம் அப்படின்னா, ஓ பாகவதம் போலையா, நீங்க பாகவதம் கிளாஸுக்கு போலையா, இப்படி கேட்டு கேட்டு வெறுப்பேற்றே கடைசியில் பாகவதம் கிளாஸுக்கு போக வச்சு வர வச்சு. உங்களுக்கு இந்த அத்தியாயம் வாசிக்க தெரியாத ஒரு வீராப்பு, ஒரு வைராக்கியம் வந்துடும், நான் வாசிச்சு காட்டுறேன் அப்படின்னு. இதெல்லாம் திருவனந்தபுரம் ஸ்பெஷாலிட்டி, எக்ஸ்க்ளூசிவ். அதெல்லாம் பத்மநாபனுடைய திருவிளையாடல், சிவபெருமானுடைய திருவிளையாடல் மாதிரி பத்மநாப திருவிளையாடல். இந்த பாகவத விளையாட்டு, அந்த பாகவதம் அத்தனை விசேஷம். அதனாலதான் ஆளுக்கு ஒரு சீட்டை கொடுத்துருவோம், என்னடா ஒரு பாகவத விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு. எத்தனை நாள் தான் சும்மா பாகவத உபன்யாசமே பண்ணிட்டு இருப்போம், எத்தனை நாள் தான் பாராயணமே பண்ணிட்டு இருப்போம். இந்த பாகவத வச்சு கொஞ்சம் விளையாடலாம், எதோ வச்சு விளையாடணும். பிராரத்தம் நம்மளை வச்சு விளையாடின்னு இருக்கு, காமம் நம்மளோட விளையாடின்னு இருக்கு, கோபம் கேட்கவே வேண்டாம், எத்தனை வாட்டி விளையாடுறது அன்லிமிட்டட், அப்படி விளையாடிட்டே இருக்கு. அவாவா தன்னுடைய சௌகரியத்துக்கு நம்மளை வச்சு விளையாடலாம். நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது அப்பா அம்மா நம்மளை வச்சு விளையாடினா, குழந்தைகள் பெருசான பிறகு அது நம்மளை வச்சு விளையாடிட்டு இருக்கு. ஆக மொத்தம் யாரோன்னு விளையாடிட்டு இருக்கா. யாருமே கிடைக்கலன்னா யம தர்மராஜா வந்துடுறார், அவரும் கிடைக்கலையா ஆச வைத்தியராஜ நமஸ்துபியம் யமராஜ சகோதர என்ற சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். வைத்தியராஜன் யாரான யமராஜனுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ், சகோதரனா. இவருக்கு அவருக்கு ஒரு லிங்க் இருக்கா, வைத்தியராஜ நமஸ்துபியம் யமராஜ சகோதரக. யமத்து ஹரத்தே பிராண, யமனாவது பிராணனை மட்டும்தான்பா பிடுங்குறான், நீ தனத்தி சேத்தல்ல பிடுங்குற அப்படின்னு. பிராணம் மட்டும் பிடிங்கிட்டு வச்சா பரவாயில்லையே, நீ பிராணான் தனானி தனத்தி சேத்தல்லவா பிடுங்கிறாய் அப்படின்னு சார். இப்படி யாராவது ஒருத்தர் நம்மளை வச்சு விளையாடிட்டு இருக்கா. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாகவதத்தோட விளையாடணும். இது பாகவத் அப்படி கஷ்டமா எடுத்துக்கப்படாது. பாகவத் ரொம்ப பெருசு, ஆனா ரொம்ப ஜாலியா இருக்கும். இது ஒரு ஜாலியான விஷயம். ஸ்ரீமத் பாகவதம்ன்றது சீரியஸான விஷயம்லாம் கிடையாது. எல்லாரும் பாகவதம் ரொம்ப சீரியஸா வராதீங்க, ஜாலியா வாங்கணும். எதெல்லாம் ஜாலியா இருக்கணுமோ அதெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆக்கிட்டு வாழ்க்கையில. நீங்க பாகவதம்ன்றது ஜாலியான ஒரு விஷயம், விளையாட்டு போல நமக்கு பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுக்கிறது. விளையாட்டு போல நமக்கு பாகவதாளோட ஒரு சங்கத்தை கொடுத்துடுறது. நம்ம பிரயத்தனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் பாகவதத்துடைய பெரிய விசேஷம். நமக்கு அவ்வளவு அழகா பெரிய பெரியவாளோட ஒரு மீட்டிங்க ஏற்படுத்தி விடுறது. பெரிய பெரியவாளோடலாம் சாதாரண ஒரு பிரதான் மந்திரி போய் பாத்திர முடியுமா, ஒரு முக்கியமந்திரி போய் பாத்திர முடியுமா, ஒரு ஜனாதிபதி போய் பாத்திர முடியுமா? ஒன்றும் வேண்டாம், நம்ம ஊர் எம்சி எம்எல்ஏ பாத்திர முடியுமா? அது விட்டுருவோம், இவ்வளோ பெரிய லெவலில் இருக்குது. இத்தனோண்டு சொண்டைக்கா ஒரு 3 தெருவில் இருக்கவா ஒரு 40 ஓட்டு போட்டு எம்சி ஆக்கியிருப்பா. அதுகள் பண்ற அட்டகாசம் நம்ம ஊர்ல ஆஹா ஓஹோன்னு படுத்துற பாடு. அது கூட பரவாயில்ல, சமயத்தில் ஒரு 100-150 வீடு இருக்கும், ஒரு பிளாட் இருக்கும், அதுக்கு ஒரு செக்ரட்டரின்னு இருப்பா, அவா படுத்துற பாடு. அது அதை விட கொடுமை. இப்படி இந்த சுண்டைக்காய் கத்திரிக்காய் மரத்தக்காளிலாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் புதிக்கிறது. இதுகளை பார்க்கறதுக்கே இத்தனை பாடுன்னா, இந்த பாகவதம் என்ன பண்றதுன்னா பகவானோட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடியவர், அவர்களோட ஒரு விவிஐபி மீட்டிங் மாதிரி நமக்கு சுகமா சுலபமா நம்ம லெவலுக்கு இறக்கி கொண்டு வந்து சொல்றது. அவள் நம்ம போய் முக்கியமந்திரியை பார்க்கணும், நம்ம போய் பிரதான் மந்திரியை பார்க்கணும், அதுவே பெரிய விஷயம். அவரே நம்மாத்துக்கு வந்து வாங்க உட்காரணும், ஒரு சாய் சாப்பிடலாம் அப்படின்னு அப்படி இருக்கும். அவ்வளோதான். டிவிக்காரன் முதற்கொண்டு பேப்பர்காரரையும் வாசலில் நிற்பான். உங்களுக்கு பிரதான் மந்திரிக்கு என்ன பழக்கம், ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் கவர் பேஜில் போட்டுருவோம். அதுபோல வசதி பாகவதம். இந்த லௌகீகத்தில் வசதியா இருக்கவா வந்தாலே வசத்தின்னா, இது லௌகீகத்தை கடந்தவர்கள் பெரியதான ஒரு மோட்ச சாம்ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் நம்மாத்துக்கு வந்து எங்க பாகவதம் நடக்கிறதோ, எங்க பாகவத்தை பத்தி பேசுறோமோ, எங்க பாகவத புஸ்தகம் இருக்கோ, எங்க பாகவத ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் எல்லாம் இருக்கோ, அந்த இடத்துல இவா இத்தனை பேரும் வரலாம். இவா இத்தனை பேர் கூட பெரிய வீரியத்துக்கு யார் வராருன்னா நாராயணன் வந்துடுறா. நாராயணன் அவாவாளுக்கு தகுந்த ஒரு நாராயணனா வந்துடுறா. வராக நாராயணன், நரசிம்ம நாராயணன், கிருஷ்ண நாராயணன், ராம நாராயணன், மத்திய நாராயணன், கூர்ம நாராயணன், இப்படி நிறைய நாராயணன் எல்லாம் அழகா வந்துடுறாள். இதனால பாகவதம்ன்றது ஒரு ஜாலியான விஷயம், இது சீரியஸான விஷயம் இல்லை.
விளையாட்டு போல. பூந்தானம்லாம் பாகவதம் விளையாட்டு போல தான் படித்தேன். ரொம்ப ஆசையா ஒரு இன்னும் ரொம்ப பிடிச்சவாளோட ஒரு பேசிட்டு இருக்கா மாதிரி. பாகவத பாராயணம் சொன்னாங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவாளோட பேசிட்டு இருக்கா மாதிரி. அவள் அப்படி பண்ணா, அவள் அப்படி பண்ணான்னு பேசுறது. அதனால இந்த பாகவதத்தை அனுபவிக்கணும். இந்த பாகவத்தை ரொட்டீனா அந்த பாராயண மெத்தட்னு ஒன்று உண்டு. சமயத்தை தோணணும், டக்குனு ஏதாவது பேஜ் எடுக்கணும், அந்த பேஜை வாசிக்கணும். நல்லா இருக்கும். அதெல்லாம் எப்படியாவது மனசுல கஷ்டம் வந்துருந்தா ஏதாவது ஒரு பேஜ் பிரிக்கணும், அந்த ஸ்லோகத்தை வாசிக்கணும். அப்ப விஷயம் தெரியும், பாகவத்தோட பலம் தெரியும். பல சந்தர்ப்பங்கள்ல பதில் கொடுத்துருக்கு அடி எனக்கு. அதனால சொல்றேன், பாகவத்தோட விளையாடுங்கோ, க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கோங்கோ, ஜாலியா கலாட்டா பண்ணி பேசுங்கோ. மனசுல கவலை வர்ற பாகவதத்துக்கிட்ட புலம்புங்கோ. யாரா ரொம்ப அவமானப்படுத்திட்டாளா திரௌபதி மாதிரி பகவானிடத்துல புலம்புங்கோ. சரீரம் படுத்த படிக்க ஆயிடுதா பீஷ்மரை போல அழகா படுத்துட்டே இருங்கோ. எப்படி எதுக்குடா பாகவதம் வாசிக்கிறோம், பாகவதம் கேட்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல பல விஷயங்கள் நடக்கிறது. அதுபோல நடந்த பெரியவாளை பத்தி தான் பாகவதம் சொல்றது. அப்ப அந்தந்த காலகட்டங்கள்ல அந்தந்த பெரியவாளுடைய விஷயங்களை ஸ்மரிச்சோம் அப்படின்னா இந்த பாகவதம் அத்புதமா இருக்கு. நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்கறதாம், தர்ம அர்த்த காம மோட்சம். அதனால பாகவதத்தோட விளையாடணும். ஆளாளுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கோம். சில பேர் கிடைக்கலையே அப்படின்னா நாளையிலேருந்து கரெக்டா 6:30 மணிக்கு வந்தா சீட்டு கிடைக்கும். உங்க டைம்க்குலாம் வந்தா சீட்டு எல்லாம் கிடைக்காது. அதுக்காக நான் எழுதினேன், இல்லை கொஞ்சம் அப்போ நாளைக்காவது 6:30 மணிக்கு வரலா பார்க்கலான்றதுக்காக தான். 6:30 மணிக்கு சரியா வந்தா உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கும். 6:30 மணிக்கு வந்தா மட்டும்தான் கிடைக்கும். 6:30லேருந்து 6:35க்குள்ள சீட்டு கொடுக்கும். அந்த கேப்புக்குள்ள வந்து வாங்கிண்டாதான் பாகவத விளையாட்டுல கேம்ல என்ட்ரி. கதை கேட்கலாம், கதைக்கு உண்டு, கதைக்கு உண்டு. என்ன சீட்டு வருதுன்னு ஒரு குஷி தான். ஒரு விளையாட்டு, ஒரு 10 நிமிஷம் விளையாடு, எல்லாமே பாகவத சம்பந்தப்பட்ட விஷயம் தான். எப்படின்னா உபன்யாசமாவே கேட்டிருந்து சில விஷயங்கள் மனசுல நிக்கிறது. ஒரு விளையாட்டு விளையாடினு வச்சுக்கோங்களேன், இது ஆயுஷ் முழுக்க நிற்கும். எனக்கு எனக்கு பாகவத சீட்டு கிடைச்சது. உங்க கையில கிடைச்சிருக்க சீட்டு வைகுந்தத்துக்கான சீட்டு, பக்திக்கான சீட்டு, விவிஐபி என்ட்ரி பாஸ், 19வது ஆறாட்டு போகிறதுக்கு பாஸ் ஒன்றுன்றா இல்லையா, அதே பாகவத பாஸ் தான் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் எல்லாம் பண்ணல, ஒரு விதமான பாஸ். நம்மளோட பிராரம்பத்தை பாஸ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பாஸ். பகவான் நம்மளோட நிறுத்தி பாஸ் பண்ணி பகவான் அந்த குழந்தைகளோட ஸ்டாச்சு அப்படின்னு அப்படியே நிக்கணும். திரும்பி அது ரிலீஸ் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். அவங்க கையில கொடுத்துருக்க சீட்டு என்னடான்னா நாராயண பிடிச்சி ஸ்டாச்சு அப்படின்னு நம்மளா சொல்ற வரைக்கும் கிளம்பப்படாது, ரிலீஸ் சொல்லவே படாது, மறந்து போயிடணும். அதற்கான ஒரு சீட். அதனால ஒரு 10 நிமிஷம் ஒரு விளையாட்டு, பாகவத விளையாட்டு. என்ன சீட்டு சொல்லணும் வாயை திறந்து. துருவா, கிருஷ்ணா, துருவன். சரி, துருவான என்ன அர்த்தம் சொல்லு. துருவான் சீட்டு வந்திருக்கு, என்ன புரிஞ்சது? துருவன மாதிரி பக்தி பண்ணணும். அதோட முக்கியம் துருவன மாதிரி அவமானத்துல வைராக்கியம் வரணும், புலம்பப்படாதுன்னு அர்த்தம். துருவ பக்தி எல்லாரும் பண்ணிடுவோம். முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு அவமானம் வந்தா புலம்பப்படாது, அதை ஜெயிக்கும்படியான பக்தி பண்ணணும். நமக்கு அவமானப்படுத்திட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள அப்படி போட்டு அரிச்சு எடுத்துட்டு இருக்கும். துருவ விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா இந்த அவமானத்தை, அந்த நஷ்டத்தை ஓரம் தள்ளிட்டு ஹரிபதத்தை அடையணும். அதுதான் துருவ சரித்திரத்துல முக்கியமான விஷயம். துருவ பக்தி, 5 மாசம் பக்தி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனுடைய சாரம், ஆதாரம், அஸ்திவாரம் என்னடான்னா அவமானங்கள், நஷ்டங்கள் அப்படியே ஹரின்ற லாபமா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதனாலதான் அந்த துருவ விஷயம் அத்தனை சக்தி. சரி, ஃபிஷ், மீன். மீனுக்கு என்ன தோன்றது? அவ்வளவுதானா? ஃபிஷ்னு எழுதி வந்திருக்கு, மத்ய அவதாரம் அப்படின்னு. அது இல்லாம மத்யம் சம்பந்தப்பட்ட ஒரு பாகவதரும் உண்டு, தெரியுமா? யாரு? அதை தாண்டி பெரிய மகரிஷி ஒருத்தர், அவர் மாட்டிந்த மகரிஷி, வேதவியாசர். இனிமேல் எங்க மீனை பார்த்தாலும் எங்கேயாவது யாரோ ரோட்ல மீனை தூக்கி வச்சு நாரதுன்னு சொல்லக்கூடாது, வேதம் வியாசோ சொல்லணும். வியாசம் வியாசம் வசிஷ்டனத்தாரம் அப்படின்றோம் இல்லையா? சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாரம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. எங்கேயாவது இந்த மீனை பார்த்தா கூட இந்த நாத்தம் தானே அடிக்கிறது.
ஆனா அந்த மாதிரி மீன் பிடிக்கிற ஒருத்திக்கு கிடைச்ச பிள்ளைதான் வேதவியாசன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளை சுத்தி 1000 கோடி விஷயங்கள் பாகவத சம்பந்தமா இருக்கு. எங்கேயாவது மீன் கடை போனா அப்படி மூக்க பிடிச்சிட்டு போற வேதவியாசம் நினைச்சுட்டே போங்கோ, பாகவதமாவது கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் சொன்னது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நமக்கு பார்த்துட்டு இருக்க விஷயங்கள், ஆனா ரெண்டுத்தையும் நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்கறது இல்லை. பாகவதம்ன்றது ஏதோ தனியா ஒரு 18,000 ஸ்லோகத்துல புஸ்தகத்தோட அடங்கிறது நினைக்காதீங்க. நாங்களாம் எங்கேயாவது மீன் மார்க்கெட் பக்கம் சமயத்தை போக வேண்டும், அதுக்காக நான் போறேன் நினைச்சிடாதீங்க, பயமா இருக்கு. இருக்கார வேலை இல்லையோ அப்படி நினைச்சிடப்படாது. அவர் வேலை அகஸ்மாத்தா அந்த பக்கம் போனோம் அப்படின்னா பாம்பேலாம் டோம்பியில் இடம் பேரே மச்சி மார்க்கெட்டு தான் போயிடுது. அங்கே யாராவது சிஷியாலாத்துக்கெல்லாம் போவோம், ஆட்டோக்காரே மச்சி மார்க்கெட் நான் இப்படி திரும்பி பார்ப்பேன், சாமிஜி எதுக்கு மச்சி மார்க்கெட் போறாரு அப்படின்னு பார்ப்போம். நாங்கள் தோணும் போதெல்லாம் வேதவியாச மார்க்கெட்டு தான் போகணும். ஏன் அப்படின்னா அவ்வளவு சக்தி. அதனால இனிமேல் எங்கேயாவது மீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா மத்ஸ்யாவதாரம் அதை விட்டுருவோம், வேதவியாச மகரிஷி. அதனால இனிமேல் எங்கேயாவது இவ்வளவுதான் சொல்லிட்டேன், அந்த வேதவியாச மகரிஷியை ஸ்மரணம் பண்ணோம். எங்கேயாவது ஃபிஷ் டேங்க் பார்த்தாலும் ஃபிஷ்ஷுன்னு தான் நிறைய இருக்கு வச்சுக்கோங்களேன். மத்ஸ்யாவதாரம் உண்டு. பகவான் மத்ஸ்யாவதாரத்துல கோல்டன் ஃபிஷ்ஷாக தான் வந்தான் காண கிடைக்கிறது. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பத்மநாபர் குளத்துல ஒரு பெரிய கோல்டன் ஃபிஷ், அடியன் தாசன் எல்லாம் ஒரு கோல்டன் ஃபிஷ் வந்ததுன்றான். சௌதரி மகரிஷி, வேதவியாச மகரிஷி, இவர்கள் எல்லாம் இந்த மத்ஸ்ய சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதனால மத்ஸ்யம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இனிமேல் பாகவதத்தை நினைக்கணும். வீணா என்ன ஞாபகம் வருது? சரஸ்வதி. இன்னொன்னு நாரத மகரிஷி. எப்பொழுதுமே நாராயண 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 வீணா காணும். உங்க அதுல கூட கீழே ஒரு வீணை இருக்கு, இப்ப இருக்கான்னு தெரியல. அப்ப எங்க வீணைய பார்த்தாலும் சரஸ்வதி ஸ்மரணம் போல நாரத ஸ்மரணம். நன்னா பார்த்துக்கோங்க. எல்லா விஷயத்திலையும் பகவத் சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்கு, பாகவதா சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்கு. எங்கேயாவது வீணான்னு பேர் கேட்டாலோ, வீணைய பார்த்தாலோ, இல்லாட்டி வீணா நாதம் கேட்டாலோ சரஸ்வதி ஞாபகம் நிச்சயமா வந்துடும். இனிமேல் நாரதருடைய ஸ்மரணையும் வரணும். நாரதர் மாதிரி விடாம நாமஜபம் பண்ணணும்னு அர்த்தம். சரியா? யாரு? சுவாயம்புவ மனுடைய குழந்தைகள் அவளுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு. சுவாயம்புவ மனுடைய குழந்தைகள் யார் யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. 5 பேர். முக்கியமா மனுஷால முதல் குழந்தைகள்லாம் இவன் 5 பேர் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே வரும். என்னோட கலச புத்திரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சுவாயம்புவ மனு சதரூபா. அந்த சுவாயம்புவனுக்கு முதல்ல ஒரு 5 பேர் குழந்தைகள். அவதான் பிரியவர்தன், உத்தானபாதன், ஆகூதி, பிரசூதி, தேவகூதி. இவ 5 பேர் தான் சுவாயம்புவ மனுவுடைய குழந்தைகள். எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகள். இவாளுக்கு 5 பசங்க, 4 பசங்க, 3 பசங்க ஒரு கணக்கு பண்ணிட்டு இருக்க இல்லையா? அந்த கணக்குல இனிமேல் சுவாயம்புவையும் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. பாகவத்தை இந்த மாதிரி யார் யாருக்கு எத்தனை, இதெல்லாம் ஒரு சுகம். இனிமேல் யாராவது எனக்கு 3 பிள்ளை 2 பொண்ணு, இல்லாட்டி 2 பிள்ளை 3 பொண்ணு அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி பாகவதத்துல யாருன்னு ஸ்மரிக்கணும். இனிமேல் 2 பிள்ளை 3 பொண்ணுன்னு யாரை ஸ்மரிப்பேன்? சுவாயம்புவ மனுவை ஸ்மரிக்கணும். எனக்கு 2 பிள்ளை 3 பொண்ணுன்னு சொன்னா சுவாயம்புவ மனு சதரூபா. அவளுக்கு தான் 2 பிள்ளை 3 பொண்ணு. அதுக்கு தான் சொல்ல நம்மளை சுத்தி நிறைய நடக்கிறது பாகவதம். பாகவதம் நம்மளை சுத்தி ஓடிண்டே இருக்கு. நம்ம இன்னும் அந்த தியானத்திலே மக்னம் ஆகணும். அதுதான் பிராதானியம். அந்த தியானத்துக்காகத்தான் இத்தனையும் சொல்றோம். உனக்கு என்ன வந்திருக்கு? 24. 24க்கு என்ன? 24 மணி நேரம், 24 குருக்கள். நம்ம அவ்வளவு தூரம் போகவே இல்லையா பாகவதத்துல? வேற அது இருக்கட்டும் இல்ல. 24க்கு என்னன்னு கேட்கிறேன் நான். பாருங்க, அதான் 24ன்னு சொன்னோன்னே ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றோம். கணபாடிகள் சொல்றார் காயத்ரின்னு. ஏன்னா அவ எதுல தலைக்கிறாளோ அது வருது பார்த்தேல. அதான் யாரா 24க்கு காயத்ரின்னு யோசிச்சுட்டு போயிடலாம். நான் 24 காயத்ரி சத்தியமா எழுதல, அது சுவாமிக்கு தோணிட்டு. நான் சத்தியமா எழுதும்போது 24க்கு காயத்ரின்னு சிந்தனையே நான் பண்ணல. 24 அப்படின்னு நான் சிந்தனை பண்ணது கபிலர் சொல்றாரோன்னு தத்துவங்கள், சாங்கிய தத்துவம், அதை மீன் பண்ணி தான் 24 அப்படின்னு எழுதினேன். அப்ப 24 மணிக்கூறு அப்படின்னு பேசணும் இல்லையா? 24 மணிக்கூறு டெய்லியே நம்மளை சுத்தி ஒரு சாங்கிய தத்துவம் ஓடிட்டு தான் இருக்கு. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 மணி நேரம் ஓடுறது பாருங்க. 1 மணி 2 மணி 3 மணி லைனா ஓடுறது பாருங்க. அதுலயே ஆச்சரியமா பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள் எல்லாம் வந்துடுறது, மனசு வந்துடுறது.
ஆத்மா வந்துடுறது, அகத்தத்துவம் மகத்தத்துவம் வந்துடுறது, பரமாத்மா எத்தனையும் வர்றது. அப்ப 24ன்ற ஒரு விஷயம், டெய்லியே 24ன்றது கன்ஃபார்மா நமக்கு வரும். 24 மணி நேரம் 24 மணி நேரம் பத்தலை அப்படின்னு. அப்ப அந்த 24 வரும்பொழுது அதே மாதிரி பாகவதத்துல பகவானுடைய அவதாரங்கள் எத்தனைன்னு சொல்லும் பொழுது 24 அவதாரங்களை பிராதான்யமா தான் சொல்றான். நரநாராயண ரிஷி அவதாரம், ரிஷப அவதாரம், எப்படி அந்த 24 பேஸ் பண்ணிட்டு இவ்வளவு விஷயங்கள் சொல்றான். அதனால அத்தனை வசதி அந்த 24ன்ற அந்த வார்த்தைக்கு காயத்ரி மாமா சொல்லிட்டார். இதுக்கப்புறம் இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இனிமேல் 24னா இதெல்லாம் ஸ்மரிக்கணும். அதாவது இதெல்லாம் சுலபமா பகவத் தியானம் பண்றதுக்கான ஒரு மெத்தட். நீங்க எதையும் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு கங்கை கரையில உட்காந்துட்டு பகவத் ஸ்மரணம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்றதுக்காக இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்கும். காலம் கடத்துறதுக்காக, போர் அடிக்கிறதுக்காக ஏதோ புதுசா பண்ணலாம் அதெல்லாம் கிடையாது. நம்ம சாதாரண குடும்பத்துல இருந்துட்டு ஆத்து கர்மாக்களை பண்ணிட்டு ஆத்துக்காரோட சண்டையும் போட்டுண்டு எல்லாம் பண்ணிட்டு பாகவத ஸ்மரணமும் பண்ண முடியும் அப்படின்றதுக்காகத்தான் இத்தனையும் பண்ணிட்டு. அடுத்து யார்கிட்ட சீட் இருக்கு? ஸ்ரீமுஷ்ணம் தெரியுமா? போயிருக்கலாம். ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு இடம் உண்டு, திவ்ய தேசம் இல்லை, கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. வராக சுவாமி கஷேத்திரம். அப்படி இடுப்புல பாண்டரங்களுக்கு அப்புறமா இடுப்புல கை வச்சு நிக்கிற ஒருத்தர் ஸ்ரீமுஷ்ணம் வராகர் மட்டும்தான். இவ்வளவுதான் இருப்பார் சுவாமி. ஒத்த கையில இப்படி தூக்கிட்டு வரா மாதிரி இருப்பார். அப்படி கையை வச்சு இப்படி வச்சு தலையை தூக்கிட்டு நிற்பார். அந்த தெற்கு பல்லும் அந்த மூக்கு முன்னி தூக்கிண்டு அத்தனை விசேஷம் அந்த ஸ்ரீமுஷ்ண வராக சுவாமி. அங்க என்னடா விசேஷம் அப்படின்னா, சுவாமிக்கு ஒரு பிரசாதம் கொடுப்பா, கோரக்கிழங்கு பிரசாதம். அது அப்புறம் நம்ம பேசுவோம். அந்த கோரக்கிழங்கு பிரசாதம் பண்ணிக்கு ரொம்ப பிடிச்சது கோரக்கிழங்கு. அப்படி உள்ள தோண்டி இருக்கும். அந்த கோரக்கிழங்கை எடுத்து இடிச்சு அதில் சில காம்பினேஷன்லாம் உண்டு, அதெல்லாம் பண்ணி அதை டெய்லி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த எப்பயாவது கும்பகோணம் பக்கம் போனேன்னா மறக்காம ஸ்ரீமுஷ்ணம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு மறக்காம கோரக்கிழங்கு கிடைக்க ரொம்ப துர்லபம் வச்சுக்கோங்க. அந்த அது வராகிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கினா மட்டும்தான் கிடைக்கும். கோரக்கிழங்கு பிரசாதத்தை மறக்காம ஸ்வீகரிக்கணும். வராகமூர்த்தி என்ன சொல்றார் அப்படின்னா, சிதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோனரக தாத்து சாமியே சிதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஹத்தம் ரியமானம் து காஷ்ட பாஷாண சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. உடம்பு என்ன இருக்கும் பொழுது என்னை நினைச்சு வச்சுடு. உன்னால முடியாத பொழுது நான் உன்னை நினைக்கிறேன், நிச்சயமா வைகுண்டத்துக்கு அழிச்சுண்டு போறேன்னு உத்தரவாதம் கொடுக்கிறவர் ஆச்சரியமா வராக சுவாமி. அவ்வளவு விசேஷம். அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம் அப்படின்னு தீர்மானமா சொல்றவர் ஸ்ரீவராகமூர்த்தி. அதனால அந்த லக்ஷ்மி வராகருடைய ஸ்ரீமுஷ்ணம் அத்தனை விசேஷமான ஒரு ஸ்தலம். அடுத்து யாருக்கு என்ன இருக்கு? சுனீதி, துருவனுடைய அம்மா. ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னா சுனீதி மாதிரி தான் வளர்க்கணும். குழந்தையுடைய துக்கத்துக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் என்னடான்னா பகவான் ஆசிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சுனீதி எப்பொழுதுமே, சுனீதின பேரே ரொம்ப அழகு. எதிராக லோகத்துல ரொம்ப சிரேஷ்டமான நீதி அப்படின்னா பாகவத தர்மம் தான் வசத்தியான ஒரு நீதி. அவள் பகவானே கதின்னு பிடிச்சிட்டு இருந்தா அதுபோல நாமும் பக்தி பண்ணிட்டு என்ன சிரமம் வந்தாலும் யார் நம்மளை திரஸ்கரிச்சு ஓரம் தள்ளி வச்சாலும் சுனீதி மாதிரி பக்தி பண்ணிட்டு இருந்தோம்னா நிச்சயமா எல்லார் முன்னாடியும் ஜெயிக்க முடியும். அதுதான் சுனீதி. அடுத்தது யாருக்கு என்ன இருக்கு கையில சீட்டு? 5 என்ன? அப்புறம் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டான். 5 அவ சொன்னது 5 மாசத்துல துருவன் சுவாமியை பார்த்தான். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்ப 5 மாசத்துல நம்மளால சுவாமியை பார்க்க முடியும். துருவனை போல அந்த ஸ்ரத்த வேணும். அது 5 பாகவத ரொம்ப விசேஷம். இந்த 5 நாரதன் 5 வயசுல தான் ஆச்சாரனை பிடிக்கிறார், 5 வயசுல தான் பகவானை பார்க்கிறார். துருவன் 5 வயசுல தான் பகவானை பிடிக்கிறான். பிரகலாதன் 5 வயசுல தான் பகவானை பிடிக்கிறான். உன் பொண்ணுக்கு எத்தனை வயசு? 5. கரெக்டாக தான் பகவான் கொடுக்குறாங்க. அவள் பகவானை பார்க்கிற வயசு. அவன் பார்க்க வைக்க வேண்டிய சுனீதி மாதிரி உன் வேலை. அதுதான் அந்த 5ன்றது நிறைய உண்டு. பஞ்சதத்துவங்கள் எல்லாம் சொல்லிட்டு போலாம். பிராதான்யமா அந்த 5 மாசத்துல ரொம்ப அழகா பிடிச்சிட்டா ஒரு பாயிண்ட். 5 மாசத்துல பகவானை அனுபவிச்சுட்டா. அப்ப பகவானை பார்க்கறது கஷ்டம் இல்லை. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, சமசாத்தியமான காரியம் இல்லை. துருவன் நேடான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் ஜபிச்சு 5 மாசத்துல அடைஞ்சுட்டான். அவ்வளவு ஆச்சரியம். அதனால அவளை போல நாமும் பக்தி பண்ணி அந்த 5 வயசுல பகவான் 5 வயசு அடையிறேன்னா இப்போதுலேருந்து ஒரு 5 மாசம் பிரயத்தனப்பட்டு
கதறி அழுது பகவானை அடைஞ்சிடும். துருவன மாதிரி பெருசா தபஸ் பண்றது மதுவனம்லாம் போக வேண்டாம். பகவான் எனக்கு 5 மாசத்துல காட்சி கொடுத்துறேன், 5 மாசத்துல காட்சி கொடுத்துறேன் கேட்டுட்டே வச்சுக்கேன். தாங்க முடியாம 5 மாசத்துல காட்சி கொடுத்துருவான். எனக்கு 5 மாசத்துல ப்ரமோஷன் பண்ண, 5 மாசத்துக்குள்ள வீடு கட்டினேன், நம்ம எல்லாம் டார்கெட் வைக்கிறோம். பத்மநாபன் நடத்தி கொடுக்குறாரா இல்லையா? அப்போ ஒரு 5 மாசத்துக்கு பத்மநாபா ஒரு 5 மாசத்துக்குள்ள உன்னை நான் உள்ளபடி பார்க்கணும், கேட்டு பாருங்களேன். ஒரு 5 மாசத்துல அவனை அடைஞ்சிடணும், கேட்டு பாருங்க. திரும்பி சொல்ல முடியாது. சுகம் முடியும். பகவான் அப்படின்னா 5 மாசத்துக்குள்ள எனக்கு பாகவதம் புரியணும், ஏதோ ஒன்று கேளுங்களேன். 5 மாசத்துக்குள்ள பகவத் விஷயம் நிச்சயமா சுவாமி நடத்தி கொடுப்பா. அத்தனை வசதி. இந்த 5ன்ற விஷயம் எங்க 5 சாயங்காலம் 5 மணி காத்தால 5 மணினாலே உடனே கடற்கரை காத்தால 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னாலே நாரதர் துருவன் 5 மாசத்துல பகவானை பார்த்தது, இப்படி பல விஷயங்களை நினைச்சுண்டு எழுந்துக்க முடியும். சரியா 1 2 3 4 5 ஒவ்வொரு டைம் வருது பாருங்க. அந்த ஒவ்வொரு மணிக்கு ஏதான ஒரு விஷயத்தை தியாபகம் வச்சுட்டு ஓட்டிடலாம். வாழ்க்கை கஷ்டமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மணி அப்படின்னா ஏகமேவ அத்விதீயம் பரமாத்மா ஒருத்தன் தான் இருக்கு, அப்படி பிடிச்சிட்டு போயிடலாம். 2 அப்படின்னு வந்தா துவைதம் வந்துடும், ஆத்மா பரமாத்மா. 3 வந்துடும்னா மும்மூர்த்திகள் வந்துடும். 4 வந்தா சதுர்வேதம் வந்துடும். இப்படி லைனா இருக்கு. 5 6 7 8 லைனா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். கஷ்டம் இல்லை, வாழ்க்கை சமமானது இல்லை. நாம நம்முடைய மனசுல வேற ஏதோ சிந்தனைகள்னால பகவானை விட்டு ஒதுங்கி இருக்கோம், அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். பகவான் கூட தான் இருக்கும். கவனம் அங்க இருந்துட்டா போதும். அடுத்து வேற யாருக்கு என்ன சீட்டு இருக்கு? சீட்டு இருக்கா? நாளுக்கு என்ன தோன்றது? சதுர்வேதம் அவ்வளவுதானா? சதுர்வேத புருஷார்த்தம் அப்படி போடு. அப்புறம் இல்ல அது இல்ல, இந்த 4க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களை சீட்டு வரட்டும். வேற என்ன? பாகவதத்துல 4க்கு என்ன? சதுஸ்லோகி பாகவதம். அந்த 4 தான் 18,000 ஆயிருக்கு. அது எல்லாமே ரைட்டு தான், எதுவுமே தப்பு இல்லை. அது பாருங்க வேதம் சதுர்வித புருஷார்த்தம், அதான் சத்தியம். அப்ப சதுஸ்லோகி பாகவதம் என்னடா, நான் தான் எல்லாம், முன்னாடியும் பின்னாடியும் நான் மட்டும்தான். அதுதான் மெயினா. இந்த 4ன்றது பத்மநாபருடைய 4 வாசல். சதுஸ்லோகி பாகவதம் தான். இந்த சதுஸ்லோகி 4 வாசலுக்குள்ள எப்படி போனாலும் உள்ள காண கிடைக்கிறது 18 அடி பத்மநாபன் தான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவான் பத்மநாபனும் பாகவதமும் ஒண்ணு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 4 வாசலும் சதுஸ்லோகி பாகவதம். அகமேவா சமேவாகிரே நான்யத் யஸ் சத் பரம் பశ్చాதகம் யதே தச்சயோ அவசிஷ்யே தசோஸ்மியகம். அதேதான் 4 ஸ்லோகத்தில் சொல்லப்படுகின்ற பூரணமான பிரம்ம தத்துவம் தான் பத்மநாபன். சர்வத்திர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. 4 மணினா சதுஸ்லோகி பாகவத்தை நினைக்கலாம், சதுர்வேதத்தை நினைக்கலாம், சதுர்வேத புருஷார்த்தத்தை நினைக்கலாம், பத்மநாபருடைய 4 வாசலை நினைக்கலாம், சதுர்வேதத்தை நினைக்கலாம். எவ்வளவு இருக்கு பாருங்க 4க்கு. நிறைய இருக்கு. சதுர்முக பிரம்மா, இப்படி நிறைய விஷயங்கள் 4ன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களே இத்தனை இருக்கு. முக்கியமா பாகவத சதுஸ்லோகி பாகவத் அது ரொம்ப விசேஷம். அதுதான் 18,000 விரிஞ்சல். அடுத்து வேற யார்கிட்ட சீட்டு இருக்கு? 12 கண்ண ஒரு நிமிஷம் பரவாயில்ல, அதான் உனக்கு பேஷ். இல்ல ஒரு நிமிஷம், இங்க நான் யாரை கேட்கறேனோ அது முடிச்சுட்டு அடுத்து ஒரு நிமிஷம் நான் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன். 12 கண்ண கிருஷ்ணா பிறந்த டைம். ஆஹா. அப்புறம் 12க்கு ஏதாவது தோன்றதா இருக்காது? 12 ஸ்கந்தம், 12 ஸ்கந்தம், கிருஷ்ணன் பிறந்த நேரம். 12ன்றது எவ்வளவு தடவை டெய்லி 12 சொல்லிட்டு இருக்கு. எத்தனை நாள் 12 மணி ஆயிடுச்சு. அப்ப 12 ஸ்கந்தத்தை யோசிக்கலாம், துவாதச ஸ்கந்தத்தை யோசிக்கலாம், கிருஷ்ணன் பிறந்த சமயத்தை யோசிக்கலாம். இந்த மாதிரி நிறைய உண்டு. முக்கியமா இது 2 பாருங்க. அடிச்சாரு பாருங்க. துவாதச நாமம் பகவானுடைய கேசவ நாராயண மாதவ கோவிந்த 12 நாமம். என்ன கேட்டா நான் சொல்லுவேன் 12 திருமண். 12 திருமணம் எடுக்கிறோம் இல்லையா? அப்ப எவ்வளவு இருக்கு பாருங்க. 12ன்ற ஒரு விஷயத்துல எத்தனை பகவத் பாகவத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்ப இனிமேல் எங்கேயாவது 12 அப்படின்னு அதெல்லாம் தோணுமோன்னும் நிறைய இருக்கு. அதுக்குதான் எதுக்கு இத்தனை எதுக்கு அப்படின்னா எல்லாமே நீங்க நாளைக்கு இதெல்லாம் அப்படி நினைச்சு இப்படி இருக்கு அப்படி இருக்கு. இது ஒரு சுகம். இந்த பாகவதம் ரொம்ப ஜாலியான விளையாட்டு, ஜாலியான விஷயம். பகவத் விஷயம்ன்றது ரொம்ப சமசாத்தியமானது இல்லை. பகவான் எங்கேயோ தூரம் இல்லை, நம்ம விளையாடும்படியா சுவாமி இருக்கு. இது எதுக்குதுன்னா இந்த மாதிரி நீங்க உங்க குடும்பத்தை விளையாடலாம். அதுக்காகத்தான் இத்தனையும்.
என்னைக்காவது ரொம்ப சண்டை வந்துட்டு ஆளுக்கால் சீட்டை பிடிச்சி என்ன வந்து பிரிச்சு பார்த்துட்டு சத்தியம் இருக்கிறதான் சொல்றேன். எப்படி வாழ்க்கையை சுகப்படுத்திக்கிறது சுலபமாக்கிக்கிறதுக்காகத்தான் இது. இது இப்படிதான் 7 நாள் சப்தாகம் இப்படிதான் இல்ல, நன்னா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இல்ல, வெறும் பாராயணத்தோட முடியறது இல்ல, நிறைய உண்டு. பாகவத்தை நீங்க ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். அதுக்காக தான் சொல்ல வரேன். அடுத்து வேற யார்? பேனியன் ட்ரீ. ஆலமரம், ஆலவிருஷம் என்ன தோன்றது? பாகவதம் பேனியன் ட்ரீ மாதிரி இருக்கு. அப்புறம் பாகவதம் அந்த மரத்துக்கு தான் நடந்தது. சுகஸ்தல்ல முக்கியமா அந்த ஆலவிருஷம் இன்னைக்கும் சாட்சியா நிக்கிறது. இன்னொன்னு கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. அந்த ஆலவிருஷம் வடவிருஷம் பாதுதோம் அப்படின்னா சுகஸ்தல். கிருஷ்ணன் பிரளய காலத்துல படுத்துட்டு இருக்கிற இலை. வடபத்திரசாயின்னு ஒருத்தர் உண்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பெரியாழ்வார அனுபவிச்ச சுவாமி. அந்த வடபத்திர சுவாமியோடைய கை பக்கத்திலேயே இந்த வடவிருஷம் உண்டு. அங்க அதனால வடபத்திரசாயின்னே பேரு. ஆலவிருஷம் ஒண்ணு அப்படி உண்டு இந்த சிற்பத்துல. சரி, என்ன விஷயம்? என்ன வடவிருஷத்துல? அக்ஷயவடம். அக்ஷயவடம் அங்கதான் சைத்தன்ய மகாபிரபு பகவானுடைய அனுபவங்கள் எல்லாம் அனுபவிக்கிறது. அப்ப ஆலவிருஷம் எங்க பார்த்தாலும் இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஏதோ ஆலமரம், ஏதோ விழுதுகள் நினைக்க வேண்டாம். அதுல குஞ்சு கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கான், அது கீழே பாகவதம் நடந்திருக்கு, வடபத்திரசாயி இருக்கார். இப்படி நிறைய விஷயங்கள். எங்க பாகவத ஆலவிருஷம் பார்த்தாலே ஆஹா பாகவத விருஷம்னு ஞாபகம் வரணும். இதோ அடுத்து அவர் சிதியிலேயே சொல்லிட்டு இருக்கார். கயா ஸ்ரார்த்தம், கய கய கய. சத்தியம். அப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அனுபவத்துல கொண்டு வாங்க. இனிமே இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அனுபவத்துல கலைக்கணும். அடுத்து வேற யாருக்கு சீட்டு? 7. என்ன சப்தாகம்? 7ன்னு வந்திருக்கு சப்தாகம். இந்த இந்த 7ன்ற விஷயம் பத்மநாபரோட கோவில்ல ஒரு இடத்துல இருக்கு. என்ன விஷயம்? ஓகே, சப்தரிஷிகள். அப்புறம் சப்தஸ்வர மண்டலம். அப்புறம் அது சொல்லிட்டாரு. அப்புறம் பத்மநாபருடைய கோவில் கலசங்கள் எண்ணி பாருங்க. ராஜகோபுரத்துல 7 கலசங்கள் இருக்கு. அப்ப கிழக்கு நட சப்தாகம் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க 7 கலசம், இங்க 7 நாள். எவ்வளவு இருக்கு பார்த்துக்கோங்க. பாகவத்துக்கும் பத்மநாபனுக்கும் தொடர்பு நிறைய உண்டு. இனிமேல் எங்க 7 பார்த்தாலும் சப்தாகம்னு ஸ்மரணம் வரணும். எங்க 7 பார்த்தாலும் பத்மநாபருடைய சப்த கலசங்கள் ஞாபகம் வரணும். 7க்கு நிறைய உண்டு. 7 மலையான், வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, விஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. 7 மலை. 7 மலையானே 7 கொண்டவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. அப்ப 7க்கு எத்தனை இருக்கு பார்த்துக்கோங்க. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பத்மநாபர் கோயில் 7 கலசம், நிறைய சப்தரிஷிகள் எல்லாம் கடகடன் வருது பாருங்க. அதுக்குதான் ஆலோசனை பண்ணுவோம்னு சொல்றது. அத்தனை வசதி இந்த பாகவத விஷயம். அடுத்து வேற யார்கிட்ட சீட்டு இருக்கு? ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் 18 into 1000 என்ன? அது எப்படி? சரி, ஓகே, ரைட். வேற என்ன? 18 into 1000 என்ன? யாராவது ஒரு ஈஸ்வரன் சொல்லுங்க. புரியல? சரி, அல்ல பட் நிறைய 18 into 1000 போட்டிருக்கு. 18,000 போட்டிருப்பேனே. 18 into 1000 போட்டிருக்கு. பத்மநாபனோட சம்பந்தம் 18 அடி. ஒரு அடிக்கு 1000 ஸ்லோகம், 18,000. இந்த 18,000 ஸ்லோகமும் பத்மநாபனுடைய 18 அடிக்குள்ள அடங்கிடும். அதுக்குதான் 18 into 1000. அது வெறும் 18,000 போட்டுதான் பாகவத ஸ்லோகம். ஆனா அதுதான், அதாவது 18,000 இது 1000 பிரிச்சுட்டு அப்படின்னா பத்மநாபனுடைய 18 அடிக்குள்ள பாகவதம் முழுசா இருக்கு. இந்த 18,000 ஸ்லோகத்துல காண கிடைக்கக்கூடிய ரகசியம் பத்மநாபன். இப்படிதான் மகாராஜா சுவாமிகள் சதகத்துலாம் அனுபவிக்கிறார். பத்மநாபன் தான் எல்லாம் பண்ணார். அதனாலதான் 18 into 1000 போட்டிருக்கு. அதனால எங்க 1000 ரூபாய் நோட்டை பார்த்தாலும்
அது கூட 18 ஆளை பெருக்கி பாகவதமா மாத்திண்டு பத்மநாபரை ஸ்மரிக்கும். 1000 ரூபாய் நோட்ல கூட விஷயங்கள் இருக்கு. அதுக்கு சொல்ல வேணும், நமக்கு ரொம்ப பிடிச்சது இருக்காங்க. எல்லாத்துலயுமே நம்மளை சுத்தி அவ்வளவு விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அடுத்து ஒரு விஷயம் இதுக்கு அப்புறமா சொல்லு. அடுத்து அவன் தேசத்தை பத்தி சொல்லிருக்கான். அடுத்து வேற யாருக்கு? ஒரு நிமிஷம். யார் தேவஹூதி? அப்புறம் அது ஒண்ணுதான் அவளுக்கு மரியாதையா? சுவயம்புவ மனுவோட பொண்ணு, கர்தவரோட வைஃபு, கபிலரோட அம்மா, இதெல்லாத்த விட இந்த பரமஹம்ச மார்க்கத்துல பெரியவாள்லாம் சரீரத்தை விடுவா இல்லையா, அதுபோல சரீரத்தை விட்ட ஒரு மகதி சாரதா தேவி இருந்தாலும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவி, அதுபோல சாரதா தேவி தேவஹூதி மாதிரி தான். அந்த காம சிந்தனையே இல்லாம இருந்தான், துளி கூட ஆசையே இல்லாமல் அப்படியே இட்ட வழக்கு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இட்ட வழக்காகவே இருந்தான். அதுபோல ஒரு பரமஹம்ச மார்க்கத்துல முதல்ல ஒரு ஸ்திரீ சரீரத்தை விட்டா அப்படின்னா அது தேவஹூதி. அவபாடு இருக்கா, வஸ்திரம் நழுவினர் கூட அவளுக்கு தெரியல, அவளுக்கு உடம்பு அழுக்காடுறது கூட தெரியல. முன்னாடி பர்த்தாவுக்கு கைங்கரியம் பண்ணும் பொழுதும் அந்த ஸ்திதியில மாறிடுறாள். பின்னாடி கபிலரிடத்த உபதேசம் வாங்கின்ற பிறகு அதே மாதிரிதான். தன் சரீர போதம் இல்லாத ஒரு ஸ்திரீ இருக்க முடியுமா? அலங்காரம் பண்ணிக்காம இருக்க முடியுமா? அப்படின்னா இருந்திருக்காள் தேவஹூதி. அந்த தேவஹூதி அவ்வளவு தூரம் அந்த பொறுமை ஆத்துக்கார் கண்டுக்கவே இல்லை, திரஸ்கரிச்சு வச்சிருக்கா. திரஸ்கரிச்சுன்னா அவள் பாட்டுக்கு அவரோட லோகத்துல இருக்கா. அப்ப கூட இவள் பாட்டுக்கு ஆத்துக்கார் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. அத்தியாச்சரியமா அவ்வளவு அழகா குழந்தைகளை பெற்றுண்டா. கபிலர் பகவானே குழந்தையா பெற்றுண்டா. யசோதை மற்றவாள்லாம் கூட பின்னாடிதான். முதல்ல பகவான கர்ப்பத்தை சுமக்க முடியும், அழகா அனுபவிக்க முடியும், மடியில போட்டு பால் கொடுக்க முடியும் அப்படின்னா நிரூபணம் பண்ணவள் தேவஹூதி. அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் வந்துட்டான். அதனால அந்த தேவஹூதி அவ்வளவு சிரேஷ்டம். அதுபோல ஒரு பக்தி நாம பண்ணணும். அடுத்து ஆதி மனுஷன் ஆதி மனுஷி யாரு? இது ஆஃப் மேன் ஆஃப் உமன்ல ஸ்வயம்புவ மனு சதரூபா. உலகத்துல ஆதி மனுஷன் ஆதி மனுஷி அப்படின்னா ஸ்வயம்புவ மனு சதரூபா. ரெண்டு பேர் தான். இந்த யாரோ சொல்ற கதை, இந்த ஆப்பிள் கதையெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கப்படாது, அதுக்காக தான் சொல்றேன். ஆதி மனுஷன் ஆதி மனுஷினா ஸ்வயம்புவ மனு, ஸ்வயம்புவனா ஸ்வயம்புவ மனு சதரூபா. ரெண்டு பேர் தான். அடுத்து மதுவனம். மதுவனம் துருவன் தபசு பண்ண தபோபூமி. இன்னைக்கு ஆச்சரியமா அந்த பிருந்தாவனத்துல இருக்கு. இன்னைக்கும் அந்த இடத்துல நிறைய பேர் துருவனை போல தபசு பண்ணி பகவானை அடைகிறதுன்னு லட்சியமா வச்சுட்டு இருக்கா. அடுத்து வேற யார்கிட்ட சீட்டு இருக்கு? அதேதான். 5 நிறைய உண்டு, அப்புறம் யோசனை பண்ணலாம். தம்புக்கு என்ன தொடர்புகள்லாம் தம்சப். இல்ல ஏகலவன் பாகவத்தை வரலையா, மகாபாரத கதையாச்சு. தம்பு பாகவத்தை ரொம்ப பெரிய விஷயமா அது. தம்பு அங்குஷ்ட மாத்திரம். அந்தர்யாமி தியானத்துல அங்குஷ்ட மாத்திரம். பரீட்சத்துக்கு சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ள அப்பா விராட் ரூபமா தியானம் பண்ண முடியலன்னா கூட உள்ளுக்குள்ள ஒரு குட்டி கிச்சா இருக்கு. அங்குஷ்ட மாத்திர பிரமாணம் வராக தோக நிரகாது. அந்த இடத்துல கட்டவர் அளவுக்கு குதிச்சா அப்படின்னு சொல்றது. எங்கேயாவது தம்ஸ்அப் பாட்டில பார்த்தா கூட உடனே தான் சொல்லணும். யாராவது ஜெயிச்சுட்டா உடனே தம்ஸ்அப் அப்படின்பா. அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்தரியாமி எப்பொழுதுமே அப்படிதான் இருக்காது. ஜம்முன்னு உள்ளுக்குள்ளே அனுபவிக்கும்படியா இருக்கு. அதான் தம்புன்னு எழுது. ஏன்னா நிறைய பேருக்கு மலையாளம் தமிழ் தெரியுமா எனக்கு தெரியாது, அதனால கட்டை விரல் எழுதாம தம்புன்னு எழுது. அப்ப இந்த கட்டை விரல்ன்றது அவ்வளவு வசதி. கை நாட்டெல்லாம் வைப்போம். அதனால நான் உள்ளுக்குள்ள ஒரு கிச்சா இருக்கான், அந்த அந்தரியாமி இருக்கான். அந்த அந்தரியாமிய ஸ்மரிக்கணும். அவ்வளவுதானே? சீட்டு எல்லாருக்கும் ஆயிடுதா? மதுவன் சொல்லிட்டான். அவ்வளவுதானே? சீட்டு இல்லாத ஏன் தப்பு இல்லை. நாளைக்கு 6:30 மணிக்கு வந்தா சீட்டு கிடைக்கும். சீட்டு கிடைக்கும், சீட்டும் கிடைக்கும். இதுதான். இது ஒரு விளையாட்டு. ஒரு 10 நிமிஷத்துல விளையாட போறோம். 3/4 மணி நேரம் கிட்ட ஆயாச்சு விளையாட்டு. அப்ப எவ்வளவு நல்லா இருக்கு பார்த்தா. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். இல்ல ஸ்லோகம் எல்லாம் சொல்லணும். ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் எல்லாம் சொன்ன டென்ஷன் ஆயிட்டு பயம். சிம்பிளா நீ சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நிறைய விஷயங்கள் இது போல பாகவதத்துல கொட்டி கிடக்கு. எல்லாத்தையும் அப்படி சேர்த்து சேர்த்து பார்க்க பழகிப்போம். உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் பாகவதத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாரோடையும் கம்பேர் பண்றோம் இல்லையா? அவாத்த அது வாங்கிட்டா, இவாத்த இது வாங்கிட்டா, நான் இந்த விலைக்கு அது வாங்கினேன், அந்த ஊர்ல விலை குறைச்சல், அவ நெட்டையா இருக்கா, அவ ரொம்ப நெட்டையா இருக்கா, அவாத மாதிரியே இருக்கா, அப்படி நிறைய சொல்லுவோம். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், உங்க ஜீவிதத்துல உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பாகவதமா அப்படி பார்த்துட்டு போயிடுது. ரொம்ப சுலபம், கஷ்டம் இல்லை. பாகவதம்ன்றது நம்மளை வளர்க்கறதுக்காக இருக்கு, நம்மளை பயமுறுத்துறதுக்காக இல்லை, நம்மளை குடும்பத்தை விட்டு பிரிக்கிறதுக்காக இல்லை. எல்லாரோடையும் இருந்து அப்படியே பகவத் தியானத்துல, அதுதான் ரகசியம். பாகவதை தான் சொல்லிக் கொடுக்கறது. குந்தி எங்கேயாவது ஓடி போனாலா? இல்லையே. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இந்த மாதிரி நீங்க நிறைய பண்ணலாம். நீங்க அவங்க பாகவதம் வாசிக்கிறீர்கள், நிறைய மாதிரி. நான் சும்மா இதுதான் விளையாட்டு கூட காட்டியிருக்கேன். இது மாதிரி நிறைய உண்டு. என்னைக்கா ஒரு நாள் தோன்றதா, ஏதான ஒரு நம்பர் எழுதிக்கோங்க 18,000க்குள்ள. அது எந்த நம்பர் எழுதுறதோ அது எத்தனாவது ஸ்லோகம்னு பாருங்க. அதெல்லாம் ஒரு ஜாலி. நாங்கெல்லாம் பாகவத்தில் இப்படிதான் விளையாடிட்டு இருக்கோம். அதனால சொல்லிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் விளையாடுறது சுகமா. ஒரு 1000வது ஸ்லோகம், 998வது ஸ்லோகம், இப்படி ஏதான 2014 அப்படின்னா நியூ இயர்லாம் வருது பாருங்க. 2014வது ஸ்லோகம் என்னன்னு பாருங்க. நல்லா இருக்கும். நிறைய உண்டு. பாகவதத்தை உங்க இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்திக்கோங்க, உங்க இஷ்டத்துக்கு அனுபவிக்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காகத்தான் இத்தனை நிறைய விஷயங்கள் உண்டு. முடியல எதுவும் சத்சங்கம். சர்வத்திர பத்மநாபநாம சங்கீர்த்தனம், பத்மநாபா பத்மநாபா. பரீட்சித் மகாராஜன் எல்லாத்தையும் விட்டுட்டு கங்கை கரையில உட்கார்ந்து இருக்கான். இவ்வளவு நேரம் இப்ப விளையாடின விளையாட்டை கொஞ்சம் உபன்யாசமா சொல்ல போறோம். வேற ஒன்றும் புதுசா சொல்ல போறது இல்லை. இவ்வளவு நேரம் 1 மணி நேரமா விளையாடின விளையாட்டுடைய விஷயங்களை தான் திரும்ப சொல்ல போறோம். அந்த பக்தி பூர்வமான விஷயம். பரீட்சித் மகாராஜனுக்கு வைராக்கியம் வந்துடுத்து. எப்பேற்பட்ட வைராக்கியம்னா 7 நாள்ல மரணம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட தைரியமா பகவான அடையணும்னு ஒரு பிரயத்தனம். அதுதான் வசதி. 7 நாள்ல பகவான அடைஞ்சாகணும் அப்படின்னு ஒரு பிரயத்தனம். எப்படி அடையிறது அப்படின்னா சத்குருநாதன் இருந்தா அடையலாம். குரு கிருபை. நம்ம எவ்வளவு நாள் ஜீவிக்கிறோம் முக்கியம் இல்லை. 7 நொடிகள்ல கூட பகவானை பார்த்துடலாம். குரு கிருபை. இந்த குரு கிருபை இருந்துடுதுன்னா சத்தியமா தெய்வ தரிசனம் உண்டு. துளசிதாசர் சரித்திரத்தை புரட்டினோம் அப்படின்னா ஒரு ஆஞ்சநேயரை குருவா பிடிச்சுக்கிறார். துளசிதாசருக்கு பக்குவம் வரல. ஆனா ஆஞ்சநேயர் கிட்ட கேட்டார், சரிப்பா ராம தரிசனம் ஏற்பாடு பண்றேன்னுட்டார். ராமர்கிட்ட போய் சொல்லிட்டார் ஆஞ்சநேயர் சுவாமி. இப்ப பகவான் சொன்னா, அவனுக்கு இன்னும் பக்குவம் வரலையாடா. அதெல்லாம் கிடையாது பிரபு, நான் சொல்லிட்டேன், என் வாக்கு பொய்யாகப்படாத, உன் பொறுப்புன்னுட்டார். உடனே பகவான் மாடு வேஷம்லாம் போட்டுட்டு போறார், எருமை மாடெல்லாம் போறார். தேவையா அவருக்கு? எல்லாம் அடிச்சு துரத்தி விட்டார். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் பார்த்தா தோச்சு விட்டுடுறார். பகவானு தெரியல. பகவான் ஒவ்வொரு தடவையும் கோச்சுக்கிறார் ஆஞ்சநேயர் இடத்துல. நீ சொன்னேன், நான் போனேன், பாரு என்ன நன்னா முதுகுல அடிச்சு துரத்திட்டா அப்படின்றார். உடனே ஆஞ்சநேயர் கேட்கிறார், நீ என்னவா போன? எரும மாடா போன? அவளுக்கு எப்படி தெரியும்? ராமாயணம் புராணம் எல்லாம் சுவாமி இப்படிதான் இருப்பார், ஒரு அங்க லட்சணங்கள் சொல்றது. உன்னை எரும மாடா போனா அப்படிதான் அடிப்பார். அவனுக்கு காலத்தை வாங்குற பாவம். உன்னுடைய மாயையில மோகித்த மானசஸ்ய, தொன் மாயையா மோகித்த மானசஸ்ய. அது அவன் தப்பு இல்லையப்பா. ஒவ்வொருத்தரையும் ஏமாத்திருக்கா. ஒரு சமயத்தை சித்திரக்கூடத்தில் உட்கார்ந்து இருக்கார் துளசிதாசர். இன்னைக்கு எப்படி பகவானை பார்த்து விடணும்னு ஆஞ்சநேயர் சொல்லிருக்கார், நாளைக்கு வருவார். நிறைய பக்தாவெல்லாம் வந்து காத்துட்டு இருக்கா, ராமரை பிரத்யட்சமா பார்க்கணும். ராமர் சாதாரண மனுஷ வேஷத்துல வர, ஆனா கையில வில்லெல்லாம் கொண்டு வர, கண்டுபிடிக்க முடியல. துளசிதாசர் இல்ல யார் பகவான்னு தெரியாம சந்தன தரச்சு இப்படிட்டு இருக்கார். ஆஞ்சநேயர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, இவர் எங்கேயா விட்டுட்டாருனா என்ன பண்றது அப்படின்னு. துளசிதாசர் இப்படி வர, நல்லா சந்தன குழைச்சிட்டு இருக்கார். அவன் குழைச்சுட்டார். ராமனுடைய டர்ன் வந்தாச்சு. ராமன் வந்து நிக்கிறான். ஆஞ்சநேயர் பக்கத்துல மரத்து மேல குரங்கு கிளியா உட்கார்ந்து இருக்கு. குரங்கு ஏன் கிளியாகுமா? ஆனா அந்த குரங்கு கிளியா உட்கார்ந்து இருக்கு. வரன்னா சந்தனத்தை குழைச்சு இப்படி இட போனார். இப்படி பார்க்கிறார். அந்த மனுஷ ரூபத்திற்கு ராமன் பார்க்கிறான். ஆனா இவருக்கு தெரியல மாயை எவ்வளவு தூரம் மயங்கி இருக்க. அப்போ உடனே கிளி ரூபத்திற்கு ஆஞ்சநேயர் பார்த்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அழகா கத்த ஆரம்பிச்சுட்டார். சித்திரக்கூடத்திலே துளசிதாசன் ராமனுக்கு திலகம் வைத்தான்னுட்டார். இந்த திலகம் வைக்கிற டைம்ல ஒரு சொன்னவன்னு தூக்கி வாரி போடுறது, ஹே ராமான். அடுத்த க்ஷணம் ராமன் வேற வழி இல்லாம ஸ்வயம் ராமச்சந்திர மூர்த்தியா காட்சி கொடுத்துறான் கலியுகத்துல.
தூக்கி வாரி போட துளசிதாசருக்கு பகவானுக்கு கோபமான கோபம் ஆஞ்சநேயர் மேல. இவர் சொன்னாடுற காட்சி வேறு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப குருபலம், இந்த குருபலம் அத்தனை வசதி. பரீட்சித் என்ன தைரியத்துல பகவான் அடைய முயற்சி பண்ணானா, நிச்சயமா யாரோ ஒரு சத்குரு எனக்கு வழி காட்டுவார், நான் பகவான் அடைவேன். இந்த தீர்மானம் இருந்தது, தாபம் இருந்தது, குரு வழி காட்டினார். குரு வழி காட்டுறது மட்டும் முக்கியம் இல்லை, நமக்கு அந்த தீர்மானமும் தாபமும் அவசியம். அது இல்லைன்னா கூட ஊட்டிடுவா, அது இருந்தா இன்னும் சுலபம், இன்னும் சுலபம். கடகட கடகடன்னு பரீட்சித் மகாராஜன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்காந்துட்டான், சுகபிரமம் தேடிட்டு வந்துட்டார். அழகா பரீட்சித் சரணாகதி எல்லாம் பண்ணிட்டான் குருவிடத்துல. பேர்பட்ட பாக்கியம் தேவரில் வந்திருக்கேளே, மாடு பால் கறக்கிற நேரம் தானே இருப்பேன், என தேடி வந்துட்டேளே அப்படின்னு சந்தோஷப்பட்டான். பாகவதம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒன்னும் கவலைப்படாதரா, 7 நாள் தான், 7 நாள் இருக்குடா. கட்வாங்கன்ற மகரி ராஜாவுக்கெல்லாம் ஒரு முகூர்த்த காலம் தான் ஜன்மா இருந்தது. ஆனா அதுலயே அவன் பகவான் அடைஞ்சுட்டான். உனக்கு 7 நாள் இருக்குடா, ஒன்னும் கவலைப்படாத, நீ மோட்சம் அடைவாய், பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் ஆரம்பிக்கிறார். பகவான் ரொம்ப விசேஷம் டாப்பா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு முதல்ல பகவானுடைய விராட் புருஷ வர்ணனம் சொல்றார். பகவான் பெரிய விராட் புருஷன், ஜகத் முழுக்க கிருஷ்ணமயமா, சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்துன்ற அதான் விராட் புருஷ வர்ணனம். பூரணமா இந்த உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் பகவானுடைய திருமேனியில அனுபவிக்க, பகவானுடைய திருமேனி ஸ்வரூபமா லோகத்து விஷயம் எல்லாத்தையும் பார்க்க, மரம் செடி கொடியிலேருந்து மேகங்கள்லேருந்து ஆகாசத்திலேருந்து பூமியிலேருந்து கடல்லேருந்து எல்லாத்தையுமே பகவத் ஸ்வரூபம். நதிகள் எல்லாம் சொல்லும் பொழுது பகவானுடைய ரத்தநாளங்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார் விராட் புருஷ வர்ணனத்துல. ரொம்ப அழகா இருக்கு. இந்த கேசம் எல்லாம் மேகங்கள்லாம் பகவானுடைய தலைமுடி அப்படின்னு சார் நிறைய சொல்லிட்டு போறார். பூமியில இருக்கக்கூடிய அந்த மரம் செடி கொடிகள்லாம் பகவானுடைய சரீரத்தில் இருக்கிற ரோமங்கள் அப்படின்னு சார் இப்படி ஒவ்வொன்னா வர்ணிக்கிறார். 14 லோகத்தையும் பகவத் ஸ்வரூபத்துல அப்படி பார்க்க. அத்தனையும் இந்த திருப்புல்லானின்னு ஒரு திவ்ய தேசம் போனோம்னா பெருமாள் ரொம்ப விசேஷம். திருப்புல்லானி கல்யாண ஜெகநாத பெருமாள், அவரோட யாரா ஃபேமஸ் அப்படின்னா அங்க ஒரு அரச மரம் உண்டு, அதான் ரொம்ப ஃபேமஸ். அந்த அரச மரத்துக்கு பேரு அஸ்வத்த நாராயணன்னு பேரு. அஸ்வத்த நாராயண் அந்த அரச மரத்தை அப்படி சுத்தின்னு இருப்பா. உள்ள கல்யாண ஜெகநாதனா கூட அரை மணி நேரம் சுத்த மாட்டான். இந்த அஸ்வ விருஷத்தை அரச மரத்தை சுத்தின்னு இருப்பா. ஏண்டானா அந்த அஸ்வத்த நாராயணத்தை பிரார்த்தனை பண்ணா நிச்சயமா எதுவானா நடக்கும். மஞ்சுரால் தானே ஃபேமஸ் குருவாயூர்ல. குருவாயூரோட யாரா ஃபேமஸ்? மஞ்சுரால் தானே. எல்லாம் மரம் தானே, இந்த மரத்துக்கெல்லாம் ஒண்ணு. அப்ப அங்க பகவானுடைய சாநித்தியம் இருக்கு, பகவத் சாநித்தியம். இப்ப கூட சொன்ன வனவிருஷத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அப்ப எல்லாத்துலயும் பகவத் சாநித்தியம். அழகா பகவான் பகவத்கீதையில சொல்றான் இல்லையா, 10வது அத்தியாயத்துல இதுவா இருக்கேன், சிங்கமா இருக்கேன், கருடனா இருக்கேன், ஒவ்வொன்னா சொல்லிடணும். நாகங்கள் அப்படி இருக்கேன், வாசுகியா இருக்கேன், அனந்தனா இருக்கேன்றா இல்லையா? இதே தான் விஸ்தாரமா விராட் புருஷ வர்ணம். இத்தனையும் சொல்லிட்டு பகவான் சொல்லலாம், இதெல்லாம் என்னுடைய தேஜஸ்ல ஒரு அம்சம் தான்ற பகவத்கீதையில். இத்தனையுமா பகவான் வியாபிச்சிருக்கான். அப்ப மழையா இருக்கட்டும் பகவத் ஸ்வரூபம், வெயிலா இருக்கட்டும் பகவத் ஸ்வரூபம். மேகை மேது நமம்பரம். நீங்க எல்லாம் மழை கொடுத்தது எத்தனை பேர் அஷ்டபதி பாடுவேன்னு பார்த்தீங்க? யாருமே பாடல். மழைனாலே அஷ்டபதி தான், வேற எதுவுமே பக்கத்துல வராது. மழை அப்படின்னாலே மேகை மேது நமம்பரம் அப்படின்னு வர வேண்டாமா? அந்த கொற்ற மழை, அந்த மேகங்கள் உரசறது, அந்த இடிக்கிறது, இல்லாட்டி மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம் நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுகாசேக. இன்னைக்கே கிருஷ்ணாவதாரம் ஆகிறது. அவசரமா வந்துட்டான். ஏண்டா நான் சாயங்காலம் சொல்லிட்டு இருந்தேன், அதான் பகவான் வாய் திறக்கப்படாது. பாகவதம் நடக்கிற சமயத்தை ஒன்றும் வாயே திறக்கப்படாது, சத்தியம் பண்ணி கொடுத்துருவான். நான் இன்னைக்கு தான் கேட்டேன், பேசாம காத்தால தான் எல்லாத்தையும் அப்படி விஸ்தாரமா சொல்றோமே, சாயங்காலம் பேசாம கிருஷ்ணலீலா ஆரம்பிச்சுடலாமான்னு இன்னைக்கு வெறுமே எக்ஸ்க்ளூசிவ் கிருஷ்ணலீலா மட்டும் சொல்லலாமா அப்படின்னு இப்படி பேசிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். அதுக்கேற்ற மாதிரி நீ இப்ப ஜனனம் ஆற மாதிரி ஆயிட்டு இருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம். அப்ப எல்லாத்துலையும் பகவத் ஸ்வரூபம் ஒளிஞ்சிருக்கு. கோமாதாவை தரிசனம் பண்றோம், கோமாதா பூஜை பண்றோம், நிறைய விஷயங்கள் எல்லாத்துலயும் பகவத் ஸ்வரூபம் இருக்கு. அந்த பகவான தியானம் பண்ண எங்கெங்கும் காணினும் சக்தியதா அப்படின்றார் பாரதியார். எல்லாத்துலயும் பகவத் விஷயம் எல்லாம். ஆண்டா சொல்றார், அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் கடல் போற்றி, கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிதாய் இருந்தாய் கடல் போற்றி.
குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி வென்று வகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி ரொம்ப அழகா சொல்லிட்டு வர. அது ஸ்ரீலங்கா பார்த்தாச்சுன்னா ராமவிஷயம் தியானம் வர. ஸ்ரீலங்கா அப்படின்னு கேட்டாலும் ராமவிஷயம் தியானம் வந்துடுறது அவளுக்கு. உலகம் யாராவது அளக்கிறேன் அப்படின்னு அன்றி உலகம் அளந்தா எடி போற்றி. அளக்கிறது அப்படின்னாலே திரிவிக்ரம் அவதாரம். எங்கேயாவது வண்டி எல்லாம் உடஞ்சதுன்னா சகடாசுர வதம் அவளுக்கு அப்படிதான் தோன்றது. போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கண்ணுக்குட்டி எங்கேயாவது பறந்து போச்சுன்னா கண்டு குனிதா எரிந்தாய் கடல் போற்றி. எங்கேயாவது குன்றுகள்லாம் பார்த்தா குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. முருகன் கோயில போய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான மாட்டேங்கிறாள். வென்று வகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. கிருஷ்ணகிரி ஒரு வேலை வேற கொடுத்துட்டார். அப்ப பகவத் ஸ்மரணம் எங்க போனாலும் ஒரு பகவத் ஸ்மரணம் பண்ண முடியும். இதுதான் இந்த விராட் புருஷ வர்ணம். கடல சூரியன் எல்லாம் பார்க்கணும், அர்க்கியம் எல்லாம் வரும். எதுக்குறான்னா உள்ளுக்குள்ள இருக்க சூரிய நாராயணன் மாமகன் என்ன சூரிய நாராயணன் உத்தேசிச்சு எல்லாம் பண்றோம் இல்லையா? எத்தனை விசேஷம். அமாவாசை இயற்கையான விஷயங்கள் தான். அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, சதுர்தசி, சஷ்டி எல்லாம் பகவத் சம்பந்தமா நம்ம பெரியவா மாற்றி வச்சிருக்கா பார்த்தா. பிரதமையா இருக்கட்டும், தித்தியா இருக்கட்டும், திருத்தியா இருக்கட்டும், சங்கடகர சதுர்த்தி, கந்த சஷ்டி, ரத சப்தமி, ஜன்மாஷ்டமி, ராம நவமி, பிரதோஷம். அதனால யூஸ்வலா வருதுதான் எல்லோரும் பெரிய மாற்றம் இல்லை. பிரதோஷம் சிவபெருமான் நரசிம்மமூர்த்தி. அப்ப இயற்கையோட கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஆனால் எல்லாத்துலேயும் பகவத் விஷயம். இதுதான் இந்த விராட் புருஷ வர்ணனா. எல்லாத்துலேயும் பகவத் ஸ்வரூபம் இருக்கு. எல்லாத்துலேயும் பகவான் நிறைஞ்சிருக்கான். அப்ப எல்லாத்துலையும் காலஸ்வரூபியா இருக்கான். எல்லாத்துலேயும் பகவான் அனுபவிக்கணும். அந்த மாதிரி நிறைய பேர் தியானம் பண்றான். எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் அழகான பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்றார். ஞானேஸ்வரர் அவர்லாம் தனியா கோவிலுக்கு போய் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சாந்தானந்தபுரி மகராஜ், ரமண மகரிஷி டெய்லி அருணாச்சலேஸ்வரர் கோவில் போன மாதிரி இல்லை. உடனே நம்ம அதில் ஃபாலோ பண்ணப்படாது. ரமணர் ரொம்ப ஈஸியா இருக்கே அப்படின்னு அவ்வளவுதான். பாதாளலிங்கத்தோட இருந்தார். அதுக்கப்புறம் போவே இல்லை. என்னடா அவர் இங்க வந்துட்டார், இங்க போறது நமக்கு இங்க தெரியல, அதனால அங்க போறோம். அவளுக்கு இங்கேயே தெரிஞ்சு விடுது. இதோட கலந்து அனுபவிக்கிற. இன்னைக்கு அந்த ஹாலந்தி போனோம் அப்படின்னா கோவில் சேர்த்து கொஞ்சம் தூரம் அப்படியே போனோம்னா ஒரு சின்ன ஒரு கோவில் மாதிரி இருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தா ஞானேஸ்வரர் குட்டிச்சவத்து மேல உட்காந்துன்னு வந்தார். அந்த குட்டிச்சவருக்கு ஒரு கோவில் கட்டி வச்சிருக்கா. அதுக்கு முன்னாடி கண்ணாடிலாம் போட்டு வச்சிருக்கா. எடுக்கடா எல்லாம் சுரண்ட ஆரம்பிச்சிருக்காங்க குட்டிச்சவத்து. நமக்கு ஏதாவது சுரண்ட புத்தி உண்டு. இவன் அரசியல்வாதிகள் சொல்ல ரொம்ப சுரண்டான்னு. அவா பிருந்தாவனத்தை போனா சுரண்டிட்டு இருக்கும். அந்த குட்டிச்சவத்தை ஒரு கோவில் கட்டி வச்சிருக்கா. அது அச்சேதன வஸ்து தானே. அதை பார்த்து எல்லாரும் பிரதட்சணம் பண்றா, சேவிக்கிறா. அதுக்குறான இந்த குட்டிச்சவர் தான் ஞானேஸ்வர மகாராஜ் உட்கார்ந்துட்டு இருந்தார். குட்டிச்சவரா போயிட்டு இருக்கேன். 2 இடங்கள்ல குட்டிச்சவர் ரொம்ப விசேஷம். ஒண்ணு ஞானேஸ்வர் குட்டிச்சவர், 2வது பத்மநாப சுவாமி குட்டிச்சவர். என்னோட ஃபேவரட் குட்டிச்சவர் தான். எத்தனை பேர் குட்டிச்சவர்ல இருக்கா தெரியுமா? ஆனா அவ யாரையும் நான் குட்டிச்சவர் வஸ்துவா நினைக்கிறது இல்லை. ஏதோ கேட்டா இங்கேயோ இருக்கும் அந்த மாதிரி நினைக்கிறேன். கழுத கேட்டா குட்டிச்சவர். அப்ப அந்த ஒரு அச்சேதன வஸ்துல கூட ஒரு பகவத் தியானம் வந்துடுறது. ஏன்னு கேட்டா பாகவத சம்பந்தம். அந்த மாதிரி தெரியவா எல்லாத்திலையும் பகவத் ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறார்கள். விராட் புருஷன் எல்லாத்திலையும் பகவத் தரிசனம். ரொம்ப கஷ்டம். கொற்ற மழையில நனைஞ்சுண்டு நல்ல வெயில்ல சுட்டடிக்கிற வெயில், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெயில் அப்படின்னு சொல்ல தோணாது. அதெல்லாம் அனுபவிக்கிறார். விராட் புருஷன் அனுபவிக்கும் இந்த அனுபவங்கள்லாம் கூட வந்துடுது. அப்படி முடியாதவர்கள் அந்தர்யாமி தியானம். நீல தோயத மத்தியஸ்தா வித்துல்லேகே வபாஸ்வரா. நான் வேதம் சொல்லப்படாது இருக்கு. ஆச்சரியம். அந்த வேதத்துல சொல்றது ஹிருதயத்துக்குள்ளே சுவாமி அப்படியே ஒளி வீசுறார். தம்பு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? தேவையே உள்ளுக்குள்ள இருக்கார் பகவான். கட்டைவல் பிரமாணமா இருக்கார். உள்ளுக்கு அழகா அந்த பத்திரமேற்குள்ளேயும் இருக்கார். இந்த செந்தாமரை பாதங்கள், பிஞ்சு பிஞ்சு விரல்கள், அழகான கணுக்கால்கள், நீல சாமல திருமேனி, அழகான பட்டு பீதாம்பரம், அழகான தொடைகள், அற்புதமான சிற்றிடை, அழகான நாபிக்கமலம், அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்ட திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கைகள், 4 திருக்கைகள், சங்கம், சக்கரம், கதா, பத்மம், கருஞ்சங்கு கழுத்து, செங்கனிவாய், தீர்க்கமான நாசிகள், செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலகம், அழகான காதுகள், மகர குண்டலங்கள், சுறுசுளான கேசம், தலையில் ஒரு கிரீடம். எத்தனை பேருக்குள்ளே இருக்கார். நம்ம அவரை கவனிக்கவே இல்லைனாலும் அவர் நம்மளை கவனிச்சுருக்கார். நம்ம தூங்கும் பொழுதும் அவர் நம்மளை ரட்சிச்சுருக்கார். நம்ம பேசாத பொழுதும் அவர் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கார். பண்ணாதே, தப்பு, இது சரியில்லை, இது வேண்டாம்,
மனசு அலட்டிக்காத சமயத்தில் ரொம்ப மனசு அலட்டிப்போம் யாரோ மனுஷாளுக்காக. உள்ளேன்னு ஒன்று சொன்னோம், எதுக்கு இப்படி நம்மளே சொன்னோம், ஏன் அலட்டிக்கிறேன்னு தெரியறதே இல்லைன்னு. நம்ம சொல்லலை, உள்ளேன்னு ஒன்று சொல்றது, எதுக்கு அலட்டிக்கிற, இவா தான் உன்னை படுத்துறாளோன்னு, இவாளை வச்சு நீயே படாத பாடுபடுற. நமக்கு தெரியல படுத்துறான்னு விட்டொழிக்க முடியலையா, நமக்கே விட்டு தோணலாம் தோணிடுறது. யாரா பண்ணா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரியாம், இந்த அந்தரியாம் எப்பொழுதும் இருக்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த உள்ளுக்குள்ள அந்த ஸ்வயம் பிரகாச மூர்த்தி, இந்த வெளிச்சம் அப்படி இருக்கும், வர்ணிக்கவே முடியாது. 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ளுக்குள்ள இருக்கு. ஒரே இருட்டு கிடையாது, அப்படி பல 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 வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல ராமானுஜருடைய சிஷ்யர் எம்பார் கோவிந்தர் இருட்டு அறைக்குள்ள கீழே விழுந்திருக்கிற ஊசியை எடுத்துட்டு வர்றார். ராமானுஜர் சந்தர்ப்பத்துல ஒரு ரூம்குள்ள ஊசியை போட்டுட்டார். ஊசியை போட்டுவிட்டா கதவை இருட்டு அந்த காலத்துல அந்த பாவுள்னு சொல்லுவார், இந்த ஸ்டோர் ரூம். சத்தியமா ரொம்ப தைரியம் இருக்கா மட்டும்தான் நுழைவார். தொப்புன்னு ஒண்ணு குதிக்காது, பேய் குதிச்சுதா, பூனை குதிச்சுதா, பெருச்சாளி குதிச்சுதா நமக்கே தெரியாது. இன்னைக்கும் நிறைய பாவுள்ள நுழையறதுக்கு பயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாவுள் மாதிரி ஒரு இடம். எல்லாரையும் ராமானுஜர் கூப்பிடாரு, அந்த ரூம்ல ஒரு வஸ்து இருக்கு எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் உள்ள போய் இருட்டு தான் இருக்காரு, ஒன்றும் இல்லைன்னு வந்துட்டார். எம்பார் கோவிந்தர் உள்ள போனார், அந்த ஊசியை எடுத்துன்னு வந்துட்டார். பேரே வழக்கு எடுத்துன்னு போனியாடா, இல்லையே எப்படா தெரிஞ்சதுன்னா, வெளிச்சமா இருக்கு, இங்கேன்றா வெளிச்சம், உள்ளேன்னு வந்தது. உள்ளேன்னு எப்படா வந்தது, உங்களை தியானம் பண்ணே வந்தது. எதுக்குடா தியானம் பண்ணேன்னா நீங்க தானே ஸ்வயம் பிரகாசம் அப்படின்ட்டா. இந்த ஆச்சாரிய ஸ்மரணம் உள்ளுக்குள்ளேந்து அந்தர்யாமியோட வெளிச்சம், ஆத்மாவே பிரகாசம், அதுக்குள்ள பரமாத்மா இன்னும் பிரகாசியா இருக்கா சொல்ல. உள்ளுக்குள்ள அப்படியே ஸ்வயம் பிரகாசமா தியானம் பண்ற சவுதா மாலி பாண்டவன் ஹதயத்தை ஒழிச்சு வச்சுக்கிறாரோ, உள்ளுக்குள்ளேயே வச்சு தியானம் பண்றார். துருவன் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு தியானம் பண்றார். அதுக்கப்புறமா தான் வெளியில பரமாத்மாவை பார்க்கறான். அப்ப நமக்குள்ள இருக்கார். எப்பெல்லாம் மனசஞ்சலம் வருதோ, கவலை வருதோ, பயம் வருதோ, குழப்பம் வருதோ, உங்களுக்குள்ள இருக்க அந்தர்யாமியின் இடத்துல சரணாகதி பண்ணிடுங்க. எனக்குள்ள இருக்கா, எனக்குள்ள இருக்கார், உள்ள இருக்கார். நல்லா ஞாபகம். எல்லாம் கடந்து யார் உள்ள இருக்காரோ அவர் தான் கடவுள். எல்லாத்தையும் கடந்து 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 உள்ள போனா, உள்ளத்துக்குள்ள போனா எது உள்ள ஒளிஞ்சின்னு இருக்கோ அதுவே கடவுள். எல்லாத்தையும் கடந்து உள்ள போனோம். அந்தர்முகமா மனசு போக ஒரு பெரிய பிரகாசம், அப்படி பல 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 நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன். அதான் உள்ளுக்குள்ளேயே ஒளிஞ்சின்றிருக்க வஸ்து, உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் அப்படியே அந்த ஹிருதயத்துல அனுபவிக்கலாம்பா. பரிசுத்து இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி இந்த த்விதீய ஸ்கந்தத்துல இவ்வளவு அழகா விராட் புருஷ வர்ணனம், அந்தர்யாமி தியானம் இதெல்லாம் சொல்றார். ஆச்சரியமா சுகபிரம்ம மகரிஷி திருதிய ஸ்கந்தத்திலேருந்து அந்த மனு வம்சம் ஆரம்பிச்சுடுறார். அவ்வளவு அழகா மனுவுடைய வம்சம் எப்படி மனுஷர்கள் உற்பத்தி ஆனார்கள். ஏன்னா மனுஷாளுக்காகத்தான் பாகவதம், தேவர்களுக்காக இல்லை. பரிஷத்துக்கு சுகபிரம்மம் சொல்லும் பொழுது பக்கத்துல வந்து நிக்கிறான் இந்திரன், அழகா அமிர்த கலசத்தை எடுத்துண்டு. எதுக்குடா அப்படின்னா, இந்த பயலுக்கு கொடுக்காது, 7 நாள் செத்து போறான், இவனுக்கு போய் பாகவத அமிர்தம்லாம் வேண்டாம், அவனுக்கு இந்த அமிர்தத்தை கொடுங்கோ, நீங்க வாங்க நம்ம ஊருக்கு வாங்கோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பக்கம் நடுவில் ஒரு பிரேக்குக்கு ஒரு டான்ஸ் வச்சுப்போம், நம்ம ரொம்ப மேனக ஊருக்கு திரோத்தமையெல்லாம் இருக்கா, உங்களுக்கு பிரேக் எடுத்துக்கும் போது பண்ணிக்கலாம், நாங்கள்லாம் அமரர்கள் அழகா உட்காந்துட்டு கேட்போம், இது செத்து போற மனுஷனுக்கா அப்படின்னு. சுகபிரமன் சிரிச்சார், கேட்கிற மெத்தடே சரியில்லையே பாகவதம், கேட்கிற மெத்தட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினக. அந்த கைங்கரியத்தோட சந்தையோட கேட்டாதான் பாகவதம் கிடைக்கும். அவ்வளவு வசத்தியாம் இந்த பாகவதம், அத்தனை ஆச்சரியம், அவ்வளவு அழகு. அதனால மனுஷாளுக்கானது. அதனால ஸ்வயம்புவ மனு சதரூபா. நான் ரொம்ப விஸ்தாரமா சொல்ல கிளிம்ஸ் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா விளையாடிட்டோம். காத்தால அந்தந்த ஸ்கந்தத்தோட விஷயங்கள் கேட்கணும்னா காத்தால முதல்ல பாராயணத்துக்கு வாங்க, அப்ப கரெக்டா முடியும் போது கேட்டுடலாம். 2.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு பாகவத ஒரு பரிச்சயம். பாகவத உபன்யாசம் இல்லை, பாகவத்தை பரிச்சயம் பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், இதை பத்தி ஒரு பரிச்சயம், அவ்வளவுதான். ஆச்சரியம். இந்த ஸ்வயம்புவ மனு சதரூபா பிரம்மதேவரோட சரீரத்திலிருந்து அவர் பவிச்சுட்டார்கள். பிரஜா உற்பத்தி பண்ணுங்கோ அப்படின்னு ஆறாம் பிரம்மதேவர். அவர் எப்படி ஜெக சிருஷ்டி பண்றாருலாம் இருக்கு. பிரஜா உற்பத்தி பண்ணுங்கோன்னு ஸ்வயம்புவ மனு கேட்கிறார். ஆதி மனுஷன், நாங்கெல்லாம் வாழறதுக்கு இடம் வேணுமே அப்படின்னு. எங்கடா இருக்கு இடம் அப்படின்னா, பூமி ஜலத்துல மூழ்கி கிடக்கு. பிரளய ஜலம், பூமியே மூழ்கும்படியா பிரளய ஜலம். நமக்கெல்லாம் பூமியில ஜலம் பார்த்துருக்கோம் இப்படி, அவ்வளவுதானே.
பூமியை மூழ்கடிக்கும்படியான ஜலம்னா நமக்கு ஓரளவு தெரிஞ்சு சுனாமி இப்படி கிளம்பி வருது பாருங்க. இந்த சுனாமிலாம் ஒண்ணுமே இல்லை. இந்த பிரளய ஜலத்துல சூரியன் சந்திரன் வரைக்கும் மூழ்கி போயிடும். அப்ப எவ்வளோ பெருசு வரும் பாருங்க. ஆகாசம் தானே இருக்கு, சூரியன் சந்திரன் இது எல்லாமே மூழ்கி போகும்படியான ஒரு பிரளய ஜலம். அதுலதான் மார்கண்டேய தனியா நீச்சல் அடிச்சுட்டு இருக்கார் திணறிண்டு. ரொம்ப தைரியமான. நமக்கு சுனாமியை பார்த்தாலே பயமா இருக்கு. பூமியையும் காணும், சூரியனையும் காணும், ஆகாசத்தை காணும், திக்குகளே தெரியல. வெறும் பிரளய ஜலத்தை தனியா நீச்சல் அடிச்சுட்டு போகும்போது கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் சிரசா நமாமி. மார்கண்டேயர் சிரசா நமாமின்ற, சிரசா நமாமி அப்படின்ற. அப்ப அந்த பிரளய ஜலம் அதுல அந்த பூமி எப்படி விழுந்துடுத்தான். இந்த பூமி தான் மனுஷாளுக்கான இடம். வையத்து வாழ்வீர்கள் ஆண்டாள் சொல்றார். இந்த பூமியை பகவான் மனுஷாளுக்காகவே சிருஷ்டிச்சிருக்கான. நமக்கு ஏதா மாதிரி சுகபோகங்கள்லாம் கொடுத்து இந்த ஸ்திரம் இல்லாம வச்சு ஜெகத் மித்யா சங்கரர் சொல்றாரு இல்லையா. இதை பார்க்கறதுக்கெல்லாம் நன்னாதான் இருக்கு, நம்மளை ஜோராலாம் மயக்கிறது. ஆனா மித்யா ஜாகிரத ஜாகிரத அப்படின்ற ஆச்சரியம். இந்த பூமி எப்படி இருக்கே என்ன பண்றதுன்னு யோசிச்சு பார்க்கிறார். எத்தனை யோசிச்சும் ஐடியா வரமாட்டேங்குது. ஏன்னா இவர் சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கு. சிருஷ்டிகர்த்தா பிரம்மாவுக்கே ஐடியா கிடைக்கலன்னா நமக்கெல்லாம் எங்க ஐடியா வந்துட்டு போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில ஹரிஸ்மரணம் பண்ண அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் போட்டு மனசெல்லாம் அலட்டிக்க மாட்டேன். ஜாலியா ஹரிஸ்மரணம், ஜாலியான விஷயம். நம்ம அதை கஷ்டமாக்கிட்டோம். அதுதான் அதிசயமா இருக்கு எங்களுக்கு. பாகவத திரும்ப திரும்ப சொல்ல என்னடான்னா ஜாலியா ஹரிஸ்மரணம் பண்ணு. கஷ்டம் வந்துடுதா ஹரிஸ்மரணம் பண்ணு, டென்ஷன் வந்துடுதா ஹரிஸ்மரணம் பண்ணு. நம்ம சொல்ல ஒரே டென்ஷனா இருக்கு, எங்க ஹரிஸ்மரணம் பண்றதுன்றோம். பாகவதம் சொல்ற டென்ஷனா ஹரிஸ்மரணம் பண்ணு. உடம்பே முடியல எங்க பத்மநாபான்னு சொல்றது இதெல்லாம் வரும். கொஞ்சம் பத்மநாபா சொல்லணும். உடம்பே முடியல, உட்காந்தா வலிக்கிறது, நிறைய சொல்லிட்டு தான் இருக்கேன். இவ்வளவும் சொல்லுவா. நம்ம சொல்லியிருக்கோமே மரியாதைக்கு பத்மநாபா வராது. எத்தனை பேர்கிட்ட மாரடிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா. நிறைய நாமஜபம் பண்ணுவேன், பண்ணிட்டு தான் இருக்கேன் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு ஒண்ணு கடை கடை உட்காந்து ராமா 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 ராதே கிருஷ்ணா 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 கேட்டவாலே போதும் சொல்ற மாதிரி சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேங்கிறேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அதுதான் சொன்னேன். சொல்ல மாட்டேங்கிறே. பாகவத்தை உட்காந்துட்டே சொல்ல மாட்டேங்கிறது. அப்புறம் எங்க சொல்லுவேன் ராதே கிருஷ்ணா 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 நாராயண 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 பத்மநாபா 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 இப்படி சொல்லிட்டே போகலாம். சுகமா இருக்கே. பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசும் மீனே. நீங்க டென்ஷன்லாம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை, கஷ்டங்களை யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. அதுதான் தாத்பரியம். பிரம்மதேவர் பாபா ரொம்பலாம் யோசிக்க மாட்டார், கொஞ்ச நேரம் யோசிப்பார். ஒன்னும் சரி வரல, இன்னத்துக்கு டென்ஷன் ஆகணும். அதுதான் ஒரு தற்காரணம். ஹரி ஹரிக்கு தான் வேலை கிடையாது. ஹரி 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 உடனே ஒரு சரி 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 இந்த கஷ்டம் ஹரி 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 சரி 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 ராத்த மாமியார் சரி 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 சொல்லிட்டு எல்லாம் விட்டுடு அப்படின்னு. அந்த மாதிரி ஹரி 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 நான் சரி 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 இவர் சொல்லலைன்னா என்ன நீங்க சரின்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவர் குமட்டில் குத்துறதுக்குமே ஒருத்தி உட்காந்துருக்கா ஸ்ரீதேவி. பிரபு கிருப பண்ணுங்கோ சரி அப்படிங்களா. ஆஹா பிரபு கிருப பண்ணிட்டேலேன்னு தாயார். நான் எப்ப கிருப பண்றேன் சரின்னு சொன்னேன். தாயார் எப்படி அர்த்தம் பண்ணிடுவா. கொஞ்சம் பார்க்கப்படாதா சரி நீ சொன்னதுக்கு சரி. ஆனா தாயார் என்ன பண்ணுவா நீங்க அதுக்கு தான் சரி சொன்னேன் நான் நினைச்சேன்னுடுவா. பகு சமத்து தாயார். அப்ப இந்த நாமச்சனங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் அதான் சுவாமிஜி சொன்ன மாதிரி ஹரி ஓம் ஹரி ஓம் HURRY HOME ஹரி ஓம். நம்ம ஹரி ஓம் அப்படின்னா நாராயணன் அங்கே ஹரி ஓம் இங்கிலீஷ் நாராயணன் அவ்வளவு அழகா. நான் ரொம்ப அசந்து போயிருக்கேன். ஹரி ஓம்ன்ற வார்த்தைக்கு இப்படி ஒரு அனுபவம். ரொம்ப ஹரி ஓம்ன்ற நம்ம எல்லாரும் சாதாரணமா சொல்லணும். இந்த ரிஷிகேஷ் ஹரித்வார் பக்கம்லாம் பேசினா இந்த ஹரி ஓம்ன்ற பதம் தான் அவளுக்கு சுலபமா வரும். வேற எதுவும் பெருசா சொல்ல மாட்டான். ஆனா ஹரித்வாரம் இல்லையா ஹரி ஓம் ரொம்ப சாதாரணமா வரும் அவளுக்கு. அந்த ஹரி ஓம ஹரி ஹோம் அப்படின்னு மாத்திட்டார். ஆச்சரியம். நினைச்சு நினைச்சு அசந்து போவேன். ரொம்ப ஆச்சரியம். அப்ப நம்ம பகவத் தியானம் பண்ணணும். பண்ணியாச்சுன்னா ஹரி பார்த்து நம்ம டென்ஷன் எடுத்துக்கணும். நமக்கு டென்ஷன் எடுத்துக்க பிடிச்சிருக்கு, அதான் பிரச்சனை. டென்ஷன்ல இருக்கிறது நமக்கு பிடிச்சிருக்கு. வேண்டாம் சார் தெரியவா விட்டுடுன்றார். அழகா பிரம்மதேவர் ஹரிய தியானம் பண்றார். வராக தோகோ வராக சிசுன்றார். வராக தோக்கான்றார் இல்லையா பாகவதத்துல.
மகாராஜா சுவாமிநாதன் சொல்றார், வராக சிசு குழந்தை. லோகத்துல ஆம்பளை குழந்தைய பெற்றுட்டார். ஸ்திரீ சங்கமமே இல்லாம ஆம்பளை குழந்தை பெற்றுட்டார். முதல்ல பெற்றது யாருன்னா பத்மநாபன். நாபியில பிரம்மாவை பெற்றார். அவர் ரொம்ப நாள் ஆசை, ஐயோ எங்க அப்பா போல உண்டா, அவ்வளவு சமத்தா இருக்காரு எங்க அப்பா, எங்க அப்பா போல லோகத்தை ஒரு அப்பா உண்டா. அப்பாலாம் ஒரு சிதி வரைக்கும் வளர்த்துறீங்க, உன் பாடுறாப்பா, இனிமேல் என்ன காப்பாது அப்படின்னா, எங்க அப்பா இன்னி வரைக்கும் என்ன நாபிக் கமலத்தை வச்சே சோறு போட்டு இருக்காரு. எத்தனை கோடி வருஷம் ஆயாச்சு, நாபிக் கமலத்தை விட்டு இறங்க மாட்டேங்க, இறங்கதான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுடா குழந்தை, என்னது கவலைப்படுற, இரு 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 சௌகரியமா இரு. இல்லப்பா நிறைய வேலைகள் இருக்கு, மேல உட்காந்துட்டு பண்ணிடா, நான் அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன். குழந்தை யாரா அப்படி தாங்குவான்னா பத்மநாபன். நாபிக் கமலத்தை பிரம்மாவை தாங்குற பத்மநாபன் நம்மளை தாங்க மாட்டாரா? அந்த நாபிக் கமலத்தை நமக்கு ஒரு இடம் இல்லையா? லோகத்துல எந்த அப்பாவும் இப்படி பிள்ளைய தாங்கி நான் பார்த்தது இல்லப்பா பத்மநாபரை போல. அப்படி தாங்குற, ஓவரா தான் தாங்குற, கோபமா வருது எனக்கு. போகும்போது பிரம்மாவை கீழே தட்டி மேலே போய் உட்காந்துக்கலாமா தோன்றது. ஆச்சரியம். அது நாபிக் கமலம் எந்த சப்போர்ட்டும் இல்லாம பத்மநாப சப்போர்ட்ல நிக்கிறது. நிறைய கோவில்கள்ல பகவானுக்கு நாபிக் கமலம் உண்டு, சத்துர்முக பிரம்மாலாம் உண்டு. பார்த்தோன்னா அந்த நாபி கிளம்பி கமலம் கிளம்பி இப்படி செவுத்துல போய் இப்படி உட்காந்துட்டு அதுக்கு மேல பிரம்மா உட்காருப்பார். அந்த செவுத்தோட சப்போர்ட்லயும் இருப்பார். பிரம்மா கொஞ்சம் ஓரத்தோட சப்போர்ட் வேண்டியிருக்கும். பத்மநாபன் கோவில்ல நாபிக் கமலத்துடைய அந்த கமலத்துடைய தண்டு சப்போர்ட்ல மட்டும்தான் அந்த கமலம் இருக்கு, அது மேல பிரம்மா. அப்படி தாங்குறாராம். தங்க தாமரையில் வச்சு தாங்குறார். சொல்லுவா இல்லையா, தங்க தாம்பாளை வச்சு தாங்குறார் பிள்ளைய. சத்தியமா பத்மநாபன் கோபமாவும். ஆச்சரியம். பகவான் தகப்பன், பத்மநாபன் தகப்பன் தானே, பரமபிதா. வேற யாரு? பரமபிதா தாங்குறான. அப்ப அவரை தாங்குறவர் நம்மளை தாங்க மாட்டாரா? அதனால அப்பா ரட்சிக்கணும்னு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு பத்மநாபா அப்பா ரட்சிக்கணும், அவ்வளவுதான். பரமபிதா அந்த பகவான் அவருக்கு கிருபை பண்ணிட்டானா, என் பிள்ளை கூட சமத்து கிடையாதுன்னு அவருடைய நாசித்வாரத்திலேருந்தே குதித்தான். ஜம்மன் வராக தோக்கோ நிரகாத்து குதிச்சுட்டாராம். மூக்கிலேருந்து குதிச்சுட்டாராம். ஜெய் போலோ வராகமூர்த்திக்கு. நானும் 2 நாளா போனோம்னு நினைச்சிட்டு இருந்தேன், போக வாய்ப்பே வரல. ஏண்டா வராக நேற்று வரலையான்னு யோசனை பண்ண. அவர் போய் பார்க்கல. இன்னைக்கு போய் பார்த்தோன்னே வராகர் வந்துட்டார். நம்ம லட்சுமி வராகரை பார்த்தோன்னா வெளில வர, அது வரைக்கும் மூக்குக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. இங்க இருந்தார், அப்படி இப்படி வந்தார், இப்பதான் வெளில குதிக்கிறார். ஏண்டா பயல, ஸ்ரீவராகன் லேன்ல உட்காந்துட்டு என்ன பார்க்க வரல, கொழுப்பு தானே உனக்கு. ஆச்சரியம். வராகமூர்த்தி அத்தனை அத்புதம். அந்த மூக்கிலேன்னு வந்துட்டார். ஸ்வேத வராகமூர்த்தியா ஜம்முன்னு வந்துட்டார். கர்கர் சப்தத்தோட பெருசா வளர்ந்துட்டார். அந்த புண்டரீகாட்சம் அந்த கண்களை கொண்டு இவர் சுவாமி தீர்மானம் பண்ணிட்டா. எல்லாரும் வேதத்தினால ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றார். ரிக்யஜு சாம அதர்வண வேதங்கள்னால ஸ்தோத்திரம் பண்றார். பகவான் பெருசா வளர்ந்துட்டார். நம்ம இடுப்புல கை வச்சு இப்படிதான் பாக்குறார். கரெக்டா ஸ்ரீமுஷ்ண வராகர் அவதாரத்துல இப்படி எப்படி பெருசா வளர்ந்தார், இடுப்புல கை வச்சுன்னு அதே ரூபம் ஸ்ரீமுஷ்ண வராகம். அதனாலதான் ஸ்ரீமுஷ்ணம் அவ்வளவு விசேஷம். திவ்ய தேசம் இல்லை, ஆனா திவ்ய தேசத்துக்குரிய அத்தனை மரியாதையும் சில கோவிலுக்கு உண்டு. இந்த ஸ்ரீமுஷ்ணம், மன்னார்குடி, ராஜகோபால சுவாமி கஷேத்திரம், இதெல்லாம் இது கிடையாது, திவ்ய தேசம் கிடையாது. பன்றிபுரம், குருவாயூர், உடுப்பி, இதெல்லாம் திவ்ய தேசத்துல சேராது. ஸ்ரீநாத்ஜி. ஆனா இவாளுக்கெல்லாம் இந்த திவ்ய தேசத்திற்குரியதான மரியாதைகள் உண்டு. அபிமான கஷேத்திரங்கள்னு சொல்லுவா. மேல்கோட்டை, திருநாராயணபுரம், திவ்ய தேசங்கள்ன்றது ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணா மட்டும்தான் திவ்ய தேசம். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணாத கஷேத்திரங்கள் தான். ஆனா திவ்ய தேசம் அப்படின்னா ஆழ்வார்கள்னால பாசுரம் பாடப்பட்டிருக்கணும். அதுல பத்மநாபர் திவ்ய தேசம். ஏன்னா நம்ம ஆழ்வார் பாடிட்டார் கெடுமிடவாயவெல்லாம் அப்படின்னு. அப்ப இது திவ்ய தேசம் ஆயிடுது. அந்த மாதிரி அந்த ஸ்ரீமுஷ்ணம் வராக இடுப்புல கை வச்சு கரெக்டா வராகமூர்த்தி அந்த பிரளய ஜலத்துல இறங்கும் பொழுது என்ன ஸ்டைல இருந்தார் அப்படின்னா ஸ்ரீமுஷ்ண வராகரை பார்த்தா தெரியும். ரொம்ப அழகா இடுப்புல கை வச்சு அது ரொம்ப ஸ்டைலா இருக்கும். நோடு பூமி நேரத்துல வேற சும்மா இரு அப்படின்னு அந்த வராகமூர்த்தியோட கிருபை இருக்கு பாருங்க. கவலைப்படாது, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சுலபம். அழகா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார். வேகமா பிரளய ஜலத்துல இறங்கிட்டார். வராக சிசுன்ற மகாராஜா சுவாதி திருநாள். வராக சிசு குழந்தை. வராக ஜெயந்தி இப்பதான் போச்சு. அது வராக ஜெயந்தி மட்டும் இன்னும் அவாவா ஒவ்வொரு இடத்துல கொண்டாண்டுருக்கா விதவிதமா. முந்தானே தான் ஒருத்தர் ஸ்ரீமுஷ்ணத்துல வராக ஜெயந்தின்றார். நான் கேட்ட திருவனந்தபுரத்தை போன மாசமே ஆயிருக்குன்றார். இந்த இடத்துல எப்ப வராக ஜெயந்தினே தெரிய மாட்டேங்குது. புதுசு அவாவா ஒரு வராகரை கலப்பின்னு இருக்கான். அத்தனை ஆச்சரியம் அந்த வராக சுவாமி. அதுவும் அவ்வளவு அழகு.
அழகா போறாரு, பூமி அப்படி தூக்கிண்டு வராரு, கோரப்பல்ல அப்படி தொத்திண்டு வர்றது, அப்படின்னு வாசனை பண்ணிட்டு சத்தம் போட்டு அழகா கீழே போய் பூமியை தேடி கண்டுபிடிச்சு பல்லுல வந்து ஒட்டின்னு கொடுத்தான். அழகா தூக்கிண்டு வர, பல்லுல கடுகு ஒட்டிட்டு இருக்க மாதிரி ஒட்டிட்டு இருக்கு, அழகா தூக்கிண்டு வந்துட்டா. அப்ப இரண்யாக்ஷன் வேற வரான், அழகா சிரிச்சுண்டே பூமியை உத்தாரணம் பண்ணி வச்சுட்டு இரண்யாக்ஷனை யுத்தம் பண்ணி ஜெயிச்சுடுறான். பலாரும் ஒரு அறை விட்டா, அவ்வளவுதான் முடிஞ்சது இரண்யாக்ஷன் கதை. ஒரே அறை தான். அவ்வளவு மனகோச்சரகன்னு கிண்டல் பண்றான். அட காட்டுப்பன்றியே அப்படின்றான். காட்டுப்பன்றி இன்னைக்கும் திருமலை ஏறினோம்னா நிச்சயமா ஒரு காட்டு பண்ணி கண்ணில் படும். மலை ஏறணும், நடந்து ஏறணும். ஒவ்வொரு வரைக்கும் எத்தனை தடவை நான் திருமலை போயிருக்கணும், கரெக்டா கொஞ்சம் தூரத்துல ஒரு வராகர் வந்துடுவார், சத்தம் போட்டு வருவார். ஆல்மோஸ்ட் எல்லாம் எங்களோட வந்திருக்கார். நான் 2 தடவை போட்டோ எடுக்க ட்ரை பண்ணேன், கிடைக்கல. நல்ல இவ்வளோ அவசரத்துக்கு, இத்தனை அவசரத்துக்கு அந்த காட்டு பண்ணி சத்தம் போண்டு நாங்கள் பகவான் நாம சொல்லிட்டே இருக்கோம். கூடவே சைடில் அது காட்டு வழி அப்படி கூட நடந்துட்டே வரும். சத்தியம் அவ்வளவு சிரேஷ்டம் அந்த வராக சுவாமி. அவ்வளவு அஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாமிய ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஹத்தம் பிரியமானம் து காஷ்டபாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீ நன்னா இருக்கும் பொழுதெல்லாம் என்ன நினைச்சு வச்சுடு. உனக்கு உடம்பு முடியாம என் பக்தன்னு சொல்றா, நம்பாடுவான் அப்படின்னு சார். திருக்குறுங்குடியில வராக சுவாமி நம்பாடுவான் வைபவத்தை சொல்றார். மம காயக அப்படின்னு சார். அந்த மாதிரி இந்த வராக சுவாமி சொல்றா, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஹத்தம் பிரியமானம் து காஷ்டபாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். அஹம் ஸ்மராமி மத்பக்தம் என்ன வார்த்தை? வராகமூர்த்திக்கு அப்பப்போ குறையறது தான். தாயார் கேட்குற என்ன சுவாமி அப்படின்னா, பக்தன் நினைக்கிறான் அப்படின்றான். வராக சுவாமி பக்தர்கள்லாம் அவா கிளம்பும்போது குறையேறும். என்னடா நான் வராக சுவாமி நினைக்கிறேன். அஹம் ஸ்மராமி மத்பக்தம். வரகூர் நாராயண தீர்த்தர், இன்னைக்கு வராகம் பிரத்யக்ஷம். அவ்வளவு சிரேஷ்டம் வரகூர். அவருக்கு அப்படி ஒரு தீராத வைத்த வலி நாராயண தீர்த்தருக்கு. கிருஷ்ணலீலா தரங்கிணி பாடினவர், தாங்க முடியல வைத்த வலி. பல ஊர்களுக்கு போறார், இங்கெல்லாம பெரிய யதி. அப்போ ஒரு நாள் சொப்பனத்துல பகவான் ஆக்ஞை கொடுத்துட்டான், நாளை காத்தால எந்த பிராணியை முதல்ல பார்க்கலையோ அது பின்னாடியே ஓடுட்டார். காலங்காத்தால் கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரு வராகம் ஓடின்னு இருக்கு. பன்னி பின்னாடியே ஓடுற. பன்னி பின்னாடியே ஓடினா அங்க இருக்க வெங்கடேச பெருமாள் கோவிலுக்குள்ள போயிட்டு கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு வரகூர்னே பேர் வந்தது. வராகம் அந்த ஊர்னால வரகூர்னு பேர். அதுக்கப்புறமா தான் அந்த வயிற்று வலி சரியா போச்சு. கிருஷ்ணலீலா தரங்கிணி எல்லாம் பாடினான். அதுவும் அந்த கோகுலாஷ்டமி, இந்த உரியடி உற்சவம், உரியடியோ கோவிந்தான்னு ஒரு கத்துக்கட்டுவா. அது வரகூர்ல ஒரு தடவை போய் பார்க்கணும். நீங்கள் தான், நான் இன்னும் பார்த்ததில்லை. இந்த சரீரத்தோடு அங்கே போய் இன்னும் பார்த்ததில்லை. உரியடியோ கோவிந்தா, உரியடியோ கோவிந்தா. அந்த உரியடினா வரகூர் தான். இன்னி வரைக்குமே அத்தனை பேரும் ஓடுவா வரகூருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம். ஸ்வேதவராக கல்பே. நம்ம ஊர்ல இருக்கிற குப்பைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் வராக கிருபை தான். எந்த பக்கம் திரும்பினாலும் வராகருடைய தான் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கு. அப்ப அந்த வராகமூர்த்தி அத்தனை சிரேஷ்டம். பூமிக்கு ஓனர் யாருன்னா வராகர் தான். பூமிக்கு முதல் ஓனர் யாருன்னா வராகர் தான். அவருக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாருமே. அவர் தான் இடம் கொடுத்து திருப்பதி பெருமாள்லாம் போனா அப்புறம் இருந்துகோன்னு வச்சிருக்காரு. எப்பவுமே ஓனர் சமத்தா இருப்பார், டெனண்ட் தான் அட்டகாசம் பண்ணுவார். கரெக்டாக அது மலையப்ப சுவாமி வராகமூர்த்தி. வராகமூர்த்தி தேமேன்னு இருப்பார். மலையப்ப சுவாமியை பார்க்கறதுக்கு 300 ரூபாய் டிக்கெட்டு, வராக சுவாமி பார்க்கறதுக்கு 30 ரூபா கூட கிடையாது டிக்கெட்டு. அவ்வளவு சிரேஷ்டம் வராகமூர்த்தி. அந்த வராகர் சொல்றார், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. என் பக்தனை நான் நினைக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கின்றேன்னு உத்தரவாதம் கொடுக்கிறார். அப்படியே அந்த வராகர் இந்த பூமியை உத்தாரணம் பண்ணி கொடுத்து நம்மளெல்லாம் வாழ வச்சுருக்கார். அப்படியே அந்த சுவாயம்புவ மனு சதரூபா அவர்கள்லாம் அந்த வராகமூர்த்தியை ஸ்மரணம் பண்றான், வராகமூர்த்தி தியானம் பண்றான். நிறைய இடங்கள்ல அந்த வராக சுவாமி கஷேத்திரங்கள் தான். அவ்வளவு ஆச்சரியம். கேரளாலேயே பன்னியூர்னு ஒரு இடம் உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? அங்க ஒரு வராக சுவாமி கஷேத்திரம் உண்டு.
ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நெட்ல அந்த கோவில் ரொம்ப பழைய புராதனமான கோவில், பன்னியூர்னே பேரு, ஊர் பேரே பன்னியூர். ரொம்ப தைரியம் அப்படி ஒரு பேர் வச்சுக்கிறதுக்கு. வரகூர்னு சான்ஸ்கிரிட்ல டீசெண்டா இருக்க மாதிரி இருக்கு. நான் பன்னியூர் நம்ம சொல்றதுக்கே ஒரு மாதிரி, எங்க போய் நான் பன்னியூருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு. பன்னியூர் ஒரு இடம் இருக்கு, எத்தனை தேடி கண்டுபிடிங்களோ. ரொம்ப அழகா இருக்கும் அந்த வராகமூர்த்தி, பழைய வராகமூர்த்தி. ஆச்சரியமா இருப்பார் சுவாமி, அவ்வளவு ஆச்சரியம். இந்த வராக சுவாமி நிறைய இடங்கள்ல அந்த வராகம் திருவிடவந்தை அந்த இடத்துல போய் வராகரை பார்க்கணும். அந்த ஒரு காலை அப்படி கீழே வச்சுட்டு ஒரு காலை அப்படி மடக்கிண்டு அதை தாயார் இடுப்புல தூக்கி வச்சு இந்த ஸ்டைலா நிப்பார் பாருங்கோ. அவர் டெய்லி அந்த பஞ்சகட்ச கட்டுற அழகை பார்க்கணும். அவர் எங்கேருந்து அவருக்கு வேஷ்டி கிடைக்குமோ தெரியாது, அத்தனை டிசைன்ஸ் போட்டுப்பார், அத்தனை ஷால், 108 ஷால கிராம மாலை, இந்த கையை அப்படி வச்சுட்டு கட்டி பிடிச்சிருந்து தாயார் குழந்தை மாதிரி பிடிச்சிட்டு இருப்பார். ஆதிகாரர் மனைவியை குழந்தை மாதிரி அங்கேயுமே வச்சுக்க மாட்டார், அவர் தான் வச்சுருக்கார். இப்படி இடுப்புல ஒரு கையை கொடுத்து தாயார் காலை அப்படி பிடிச்சிருந்து அப்படி பார்த்துட்டு இருப்பார். அந்த ஸ்டைலே அழகு. அந்த லவ்னா அவர்கிட்ட தான் பார்க்கணும். ஆத்துக்காரி எப்படி பார்க்கணும்னா வராகமூர்த்தி மாதிரி பார்க்கணும். தாயார் வெக்கப்பட்டு போங்க அப்படி பார்க்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. தாயார் அவர் பார்க்கவே மாட்டா, அவள் இப்படி நம்மளே பார்த்துட்டு இருப்பான். பசங்க எல்லாம் வந்து இப்படி பார்க்கறது, பரவாயில்ல நீ அவளை பார்க்குறீங்க என்ன வேணா சொல்லு, கிராண்டர் 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 கிராண்டர், நித்திய காமுகன். அதான் நித்திய கல்யாண பெருமாள்னு பேர். நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு வராகமூர்த்தி, சுதாமாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் கோவில். அவர் பார்த்தாலும் ரொம்ப பக்கத்தில் பார்க்கலாம் வராக சுவாமி. நன்னா வராக சுவாமியோட பட்டர்கள்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்கா. அவெல்லாம் அந்த வராக சுவாமி கோவிலில் அந்த டேபிள் இருக்கும், அதுக்குள்ளெல்லாம் சாம்சங் டேப்லெட் வச்சு டக்கு டக்குன்னு இப்படி பார்க்கலாம். அவ்வளோ பெரிய லெவலில் வச்சிருக்காரு. பட்டரை கூட பெரிய லெவலில் வச்சிருக்க பெரிய வராக சுவாமி. சாம்சங் டேப் நான் சொல்றது இப்போ இல்லை, 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே வராக சுவாமி கோவில் பட்டர்கள்லாம் சாம்சங் டேப்லெட்டை வச்சுட்டு அதில் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுவார். அவ்வளோ ஹைடெக்கு. எல்லாம் குடுமையெல்லாம் வச்சுட்டு வேதம்லாம் சொல்ல பார்த்தா சாம்சங் டேப்லெட் சார் 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 அப்படின்ட்டு. நான் சொன்னேன் சுவாமி என் பேர் கோபாலவல்லிதாசன், நீங்கள் என்னோட ப்ரொஃபைலில் இருக்கேட அப்படின்னா டேப் எடுத்தாருதோ அப்படின்னு காமிக்கிறார். தூக்கி வாரி போட்டுது எனக்கு. இப்போ ஹைடெக் ஃபோன் காட்டுறாரு பார்த்தா சாம்சங் டேப்லெட் எடுத்து காட்டுறாரு எப்படி. அப்போ வராகர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. வேலண்டைன் பெருமாள்னு பேர் உண்டவருக்கு வராக சுவாமி. எல்லா லவ் கேஸும் அங்கே தான் இருக்கு. அத்தனை ஆச்சரியம். அப்போ அந்த வராகர் அவ்வளவு பெரிய சௌலபிய மூர்த்தி. அவருடைய கிருபையினாலே தான் நாம் ஜீவிச்சுட்டு இருக்கோம். அந்த பூமிக்கு நம்ம இருக்கோம் அப்படிங்கன்னா அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம வராக சுவாமி எத்தனை பேருமே அந்த வராக சுவாமிக்கு நன்றி கடன் பட்டுதான் வையத்து வாழ்வீர்கள். வராக சுவாமியோட கிருபையினாலே பூமியில ஜீவிச்சுட்டு இருக்கோம். சுவாயம்புவ மனு சதரூபாவும் அந்த பூமியில அழகா வாழலாம். வராக சுவாமி தியானம் பண்ணிண்டு அவரோட கிருபையினால கிடைச்ச பூமி. ஒரு கிடைச்சிருக்கு, ஒரு வீடு கிடைச்சிருக்கு, ஒரு சின்ன ஒரு பூமி இருக்கு அப்படின்னா வராக சுவாமியுடைய கிருபை. இந்த நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனைன்னா வராக சுவாமி காலில் விழுந்தோம். அவர் தான் பைசல் பண்ண, ஏன்னா அவர் தானே ஓனர். அவர் தான் பைசல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக பைசல் பண்ணி வைப்பார். சுயம் அனுபவத்தில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸாக பைசல் பண்ணுறதுல மகா கிட்டிக்காரர் யாருன்னா இந்த பண்ணி தான். இப்படி சொல்லலாமா அப்படின்னா சௌலபியம். சுவாமியை தரம் தாழ்த்தி சொல்றது அர்த்தம் இல்லை. யஜ்ஞவராக மூர்த்தி நேர தமிழ் படுத்தினோம்னா அப்படிதான் வரும். பண்ணி அப்படின்னாலே வரும். அத்தனை விசேஷம். அவ்வளவு தூரம் ஒரு அப்படி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு ஒரு கிருபை. பகவான் கிருபைக்கு இப்படி அழகாலாம் வரணும்னு அவசியம் இல்லை. எப்படி வேணா ஒரு ரூபத்தை எடுத்துட்டு சுவாமி வந்து கிருபை பண்ணுவார். அதுதான் வராகமூர்த்தியுடைய சர்வசிரேஷ்டம். ஒரு ஆணுக்கு பிறந்த குழந்தை லோகத்துல ஆண் பிள்ளை அப்படின்னா சில பேர் தான் சொல்ல முடியும். கந்தனை சொல்லலாம், கார்த்திகேயன், ஏன்னா சிவபெருமானுடைய அக்னியிலேருந்து வந்தவர் சுப்பிரமணிய சுவாமி. அப்புறம் வராகமூர்த்தியை சொல்லணும், ஏன்னா பிரம்மாவுடைய மூக்கிலேருந்து குதிச்சவர். இன்னொன்று பிரம்மாவை சொல்லணும், ஏன்னா பெருமாளுடைய நாபிக் கமலமே தான். இவன் மட்டும்தான் 3 பேர் தான் ஆண் பிள்ளை. அந்த 10 பேரும் பொம்பளை பசங்க தான். மீசை இருக்கலாம், தாடி இருக்கலாம், ஆண் பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனா பெண் பெற்ற பிள்ளைகள் தான் அத்தான பேரும். ஆணே பெற்ற பிள்ளைகள்னா சுப்பிரமணிய சுவாமி, வராகமூர்த்தி, பிரம்மதேவர், இவா மட்டும்தான் ஆண் பிள்ளைகள். அதுக்கப்புறம் பாண்டரங்கன் வருவான் அந்த லிஸ்டில். ஏன்னா சால்தாமாலி ஹிருதயத்துக்குள்ள ஒளிஞ்சின்றது திரும்பி வெளில வந்ததுனால சால்தாமாலி புத்திரன்னு ஒரு திருநாமம் பாண்டரங்கனுக்கு உண்டு. அதனால இவாளெல்லாம் மட்டும்தான் ஆண் புத்திரர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த வராக சுவாமி. இன்னைக்கு நமக்கு கிருஷ்ணலீலா தரங்கணி கிடைச்சதுன்னா காரணம் வராகமூர்த்தி. அவ்வளவு சக்தி வராகமூர்த்தி. இன்னைக்கு திருவேங்கடமுடையான் நமக்கு கிடைச்சான் அப்படின்னா வராக சுவாமியுடைய கிருபை. அவ்வளவு வசதி அந்த வராக சுவாமி. அந்த வராக சுவாமி தியானத்தையோட தான் சுவாயம்புவ மனுவும் சதரூபாவும் குடும்பம் நடத்தின்னு இருக்கான். பிரியவரதன், உத்தான பாதன், ஆகூதி, பிரசூதி, தேவகூதின்னு குழந்தைகள் பிறக்கிறான்.
அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதுல முக்கியமா பிராதான்யமா தேவஹூதி கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஃபர்ஸ்ட் கிளாஸா தியானம் பண்றார், அற்புதமான தபசு பண்றார். பகவானே கருடன் மேல ஆவிர்பவிச்சு வந்து அனுகிரகம் பண்றான். பிரத்யக்ஷமா வந்துட்டாராம் இவர் பண்ண தபசுக்கு. அப்படி என்னடா தபசு பண்ணார் அப்படின்னா, நல்ல பொண்டாட்டி வேணும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க, நல்ல பொண்டாட்டி வேணும்ன்றது. கர்தமருக்கு தெரிஞ்சிருக்கு, பின்னாடி வந்தவ யாருக்கும் தெரியல. பின்னாடி வந்தவெல்லாம் ஜாதகம் பார்க்கறா, போட்டோ பார்க்கறா, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்க்கறா, சம்பாதிக்கிறாளான்னு பார்க்கறா, எல்லாம் பார்க்கறா. முக்கியமா சுவாமியை பிடிக்கணும் தெரிய மாட்டேங்குது. இதை பிடிக்கிறதுக்கு இந்த பாடுபடுறா. இதுகளை பிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அவரெல்லவா பிடிக்கணும். அப்பா சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாதனம். அதனால ஹே பிரபோ நல்ல ஒரு பாரியையா குடு. நானும் தைரியமா பேசிட்டு இருக்கேன், பக்கத்துல பாரியை இல்லைன்ற தைரியத்தை பேசிட்டு இருக்கேன். சத்பாரியே கிடைக்கிறது பெரிய துர்லபமா. எதிரா சத்பாரிய லட்சணம்னா முதல்ல சொன்னா கேட்கறது. உங்களுக்கே தெரியும், இதுக்கு மேல லட்சணம் சொல்ல வேண்டாம். காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி. இந்த கரணேஷு மந்திரி மட்டும் ஃபாலோ பண்றோம். அட்வைஸ் அம்புஜம் தான் எல்லாம். அது ஆதிகாரிகளுக்கு மானிகள் பண்ற மாதிரி அட்வைஸ் லோகத்துல பரமாத்மா கூட பண்றது இல்லை, மகாத்மாக்கள் கூட பண்றது இல்லை. காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ஸ்நேகேச்ச மாதா சயனேது வேஷ்யா ரூபேஷு லக்ஷ்மி க்ஷமயா தரித்ரி சத்கர்மயுக்தாகம் குலதர்மஸ்திரியாக. அவ்வளவு பெருமை இருக்கணுமா ஆதிகாரியங்கள்ல. எப்பயும் சொல்றது வந்து சொல்லி வைப்போமே, ஊதர சங்கம் ஊதுவோமே, சொல்லி வைப்போமே. காரியேஷு தாசி ஆதிகாரியம் அப்படி பண்ணணுமா, எழுத்து போட்டு ஆலோசனை சொல்றதுல மந்திரியா இருக்கணுமா. ஸ்நேகேச்ச மாதா சயனேது வேஷ்யா, அழகா அன்பு காட்டுறதுல அம்மா போல இருக்கணும். சயன கிரகத்துல வேசியாவா இருக்கணுமா. அலங்காரம் பண்ணிக்கிறதுல லக்ஷ்மி போல இருக்கணும், பிரசன்னமா இருக்கணும்னு அர்த்தம். அலங்காரம் மேக்கப்னு அர்த்தம் சார். சதா பிரசன்னமா. பொறுமையில பூமாதேவி போல இருக்கணும். இந்த 6 லட்சணங்கள் இருந்தா குலதர்மஸ்திரியாக சத்கர்மயுக்தாக அப்படின்றா. காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ஸ்நேகேச்ச மாதா சயனேது வேஷ்யா ரூபேஷு லக்ஷ்மி க்ஷமயா தரித்ரி. இந்த 6 லட்சணங்கள் அப்பேற்பட்டவளா வேணும்னு தபசு பண்றா. எதுக்கடா ஆதிகாரி வேணுமா அப்படின்னா சத் சந்தான பிராப்தி. எதுக்கடா கல்யாணம் அப்படின்னா சந்தான பிராப்தி தான் பிராதானியம். ஏதோ ஆடு மாடு நாய் பண்ணி குட்டி போடுற மாதிரி கிடையாது, அது மாதிரி கிடையாது. சத் சந்தான பிராப்தின்றது ரொம்ப பெரிய விஷயம். பெரியவாள் ஆசீர்வாதம் பண்ணான்னா கல்யாணம் சத் சந்தான பிராப்தி ரஸ்து அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் கல்யாணத்துக்கு பெரியவாள்லாம் கூப்பிட்டு மங்கள அக்ஷதை போடுறோம் எல்லாம் அப்படின்னா சத் சந்தான பிராப்தி. வம்சத்துல ஒரு பாகவதனோ ஒரு பக்தையோ வரணும், பகவத் அனுபவத்திலடி பகவானே வரணும், சங்கரன் மாதிரி வரணும், ராமானுஜன் போல கிடைக்கணும். அதுதான் வசத்தியம். சத் சந்தானத்துக்காக ஒரு தபசு பண்ணேன்பா, அதுக்கு ஒரு நல்ல பாரியை வேணும்பான்னுட்டா. ததாசுன்னுட்டா சுவாமி. அவ்வளவு அழகா இருக்கா. அந்த கருடன் மேல சுவாமியை பார்க்கறதே ஒரு அழகு. கருட வாகனத்துல இந்த சுவாமி வந்தாலும் அழகுதான். கருட வாகனம் தான் ஜோர். எத்தனையோ வாகனம் இருக்கு, இந்திர வாகனம் கமல வாகனம் எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த சுவாமி ரொம்ப அழகு. இந்த போத்திமார்கள்ல கூட சந்தோஷமா தூக்கி வர வாகனம் எதுனா கருட வாகனம். கிடைக்கிறேன் தூக்கி வந்துடலாம், வேக வேகமா வருவார். கருட வாகனத்தை சுவாமி விட்டு வேகமா வருவார். இந்த இந்திர வாகனம் இந்திர மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கனமா இஷ்டத்துக்கு வளைக்க முடியாம படாத பாடுபடுத்தும். இந்த கருட வாகனம் சுலபம். சரசரச சுவாமி தூக்கிட்டு பரப்பாரு. அது கருடன் வந்து மேல உட்காந்துட்டாலும் சுவாமிக்கு ஒரு அழகு. இந்த கருடன் மேல வந்துட்டாருனாலே அத்தி ஊரான் பிள்ளை ஊர்வான் அப்படின்னு காய்ச்சினி வேந்தன் அப்படின்னு நவதிருப்பதியில ஒரு பெருமாள் பேரு காய்ச்சின பறவை ஊர்ந்து. திருப்பலியும் பெருமாள் காய்ச்சினி வேந்தன் அப்படின்னு காய்ச்சின பறவை ஊர்ந்து அப்படின்னு நம்மாள். இந்த கருடாருடனா அப்படி சுவாமி வந்துட்டாருன்னா அப்படி பார்க்கறதுக்கு அம்சமா இருக்கு. அவ்வளவு அழகு. 5 கருட சேவை, 9 கருட சேவை, 11 கருட சேவை. ஸ்ரீவில்லிபுத்தூர் 5 கருட சேவை ரொம்ப விசேஷம். அது மாதிரி நவதிருப்பதியில ஆழ்வார்த்தனையில 9 கருட சேவை. ஜூன் 6ஆம் தேதி 9 கருட சேவை. வர ஜூன் 6 விடிய விடிய ரொம்ப நல்லா இருக்கும். எங்கெல்லாமோ அலையிற கொஞ்சம் ஆழ்வார்த்தனை பக்கம் அலைங்க ராத்திரி. இந்த 9 கருட சேவை கட்டாயம் நான் இருப்பேன். எல்லாரும் அவங்க எல்லாம் சேர்ந்து கூடி இருந்து கொள்ளுமோ. இந்த 9 கருட சேவை, அதுவும் ஆழ்வார்த்தனை எம்பெருமானார் ஜீரோட நின்றுட்டோம்னா
இந்த ஜீயருக்கு மரியாதை பண்றதுக்காக சுவாமி நிற்பாருங்க ஏகாந்தமா. இப்ப ஜீயர் சுவாமிக்கு மரியாதை பண்ணுவார், சுவாமி ஜீயருக்கு மரியாதை பண்ணுவார். ஆளே காணாது, நம்ம உண்டு, ஜீயர் உண்டு, பெருமாள் உண்டு, கொள்ளையடிக்கலாம். மிஸ் பண்ணிடாதுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஜூன் 6ஆம் தேதி ராத்திரி 9 கருட சேவை ஆழ்வார் திருநகரி. சொல்றத சொல்லிட்டேன்பா. அப்புறம் ஜூலை 27 ஸ்ரீவல்லிபுத்தூர்ல 5 கருட சேவை. எல்லா கருட சேவையும் சொல்லிடுறேன். ஜூலை 27 5 கருட சேவை. சாயங்கால உபன்யாசம்லாம் கேட்டு தாயாரெல்லாம் பார்த்துட்டு ராத்திரி 5 கருட சேவை. அதை சின்ன அம்ச வாகனம், பெரிய அம்ச வாகனம்னு ஒன்றுத்துல பெரியாழ்வார் வருவா, ஒன்றுக்கு ஆண்டாள் வருவா. அதுக்கப்புறம் 5 பெருமாள் பின்னாடி ஓடி வருவா ஆண்டாளுக்காக. தோவரேன்னு ஓடி வருவா. இந்த 5 கருடம் மேல உட்கார்ந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி. திருநறையூர் போனா கல்கருடன், அந்த கல்கருட சேவை பார்க்கணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கருடாரூடனா வர 365 நாளும் கருடாரூடனா பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி கோவில். அங்க ஒரு உருண்டு வரதர், கஜேந்திர வரதர்னே பேர். அங்க மூலவரே கருடன் மேல உட்கார்ந்துட்டு இருப்பார் சுவாமி. அதனால கஜேந்திர வரதர்னு, கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்க ஓடி வரார் அந்த வேகத்துல. அந்த கஜேந்திரவர் அத்தனை ஆச்சரியம். அந்த மாதிரி பகவான் கருடாரூடனா வரானா. கர்தம பிரஜாபதிக்கு வந்து அனுகிரகம் பண்ற. அவர் கண்கள்லேருந்து ஒரு சொட்டு ஜலம் விழுது, அதுதான் பிந்து சரஸ். அவர் கண்களே ஒரு பிந்து விழுந்து விட்டான், ஒரு திவளை அந்த ஒரு பொய்கையில. அதனால பிந்து சரஸ்ன்னு அந்த பிந்து சரஸ் அத்தனை ஒரு மரியாதை. அத்தனை அழகா வந்தார், கிருப பண்ணிட்டார். சுவாயம்பூமனு பொண்ணு தேவகூதிய நாரதர் மூலமா அழகா கல்யாண சம்பந்தம் எல்லாம் பேசி காட்டுக்கே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் சுவாயம்பூமனு. தேவகூதியும் கர்தமரும் அவ்வளவு அழகா தபசு பண்றார். அப்போதே அவர் சொல்றார், பிரஜா உற்பத்தி ஆன உடனே கிளம்பிடுவேன்றார். இதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அவர் சொல்றார், குழந்தை பிறந்த உடனே நான் கிளம்பிடுவேன். ஈஸி பாருங்க, அதுக்கப்புறம் பொறுப்பே கிடையாது. அதுக்கப்புறம் தான் பொறுப்பு, பிரச்சனையே ஜாஸ்தி. அவர் சொல்றார், பிரஜா உற்பத்தி ஆன பிறகு எல்லாம் ஒத்துட்டா தேவகூதியை பார்த்துக்கலாம். ஓய் உங்க பத்தி எனக்கு தெரியாதா, சீக்கிரம் எல்லாத்துக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அவாயிஷத்துக்கு தான் எல்லாத்தையும் இருப்பார். அது முதல்ல ஆரம்பிச்சதே தேவகூதி தான், சமத்தா. ஆச்சரியம். அழகா கல்யாணம் பண்ணி திரும்பி தபசு பண்றார். பொண்டாட்டி கிடைச்சா மட்டும் போதாதான், இந்த பொண்டாட்டி மெயின்டைன் பண்ண ஒரு பெரிய தபசு பண்ணணும். சாதாரண தபசெல்லாம் பத்தாதான், பல வருஷங்கள் ஒரு தபசு பண்றார். அத்தியாச்சரியமான தபசு பண்ணி தபசு பண்ணி தபசு பண்ணி தபசு பண்ணி தபசு பண்ணி இவள் பெருசா தபசு தனியா பண்ணல, இவர் பண்ற தபசுக்கு கூட சகாயம் பண்றா பாருங்கோ. அதுலயே இவளுக்கு அந்த பாதி தபசு வந்துடுச்சு. அநியாயம் பாருங்க, புருஷா பண்ற புண்ணியத்துல பாதி பொண்டாட்டியோட அக்கௌண்ட்ல தான் போய் சேர்றது. இப்படி ஒரு அக்கௌண்ட் என்னமோ தெரியல, ஜாயிண்ட் அக்கௌண்ட் பெருமாள் பண்ணி வச்சிருக்காரு. என்ன பண்ணாலும் பாதி அங்க. இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு, பொண்டாட்டி என்ன அக்கிரமம் பண்ணாலும் பாதி எங்க அக்கௌண்ட்ல வந்துடும். எல்லாம் நியாயமா, எல்லாம் தர்மமா? இதெல்லாம் மாத்திரத்துக்கு ஒரு புதுசா ஒரு சாஸ்திரம் தான் பண்ணணும். நடத்தி நடந்து போய் என்ன அநியாயமா இருக்கு. கஷ்டப்பட்டு ஓடி ஆடி புண்ணியம் பண்ணா பாதி அவாளுக்கும், அவ சும்மா உட்காந்துட்டு ஏதாவது அட்டகாசம் பண்ணா பாதி எங்களுக்கு. அது என்ன அக்கிரமமா இருக்கு? இவ உட்காந்து டிவி சீரியல்லாம் பாப்பா, அந்த பாவம்லாம் எங்களுக்கு அதான் எங்களுக்கு தேவையா? இவ உட்காந்து சாயங்காலம் 6 மணிக்கு உட்காந்து சீட்ல பார்த்து ஓன்னு அழுது தலைவரி கோலமா உட்காந்து. இந்த பாவம்லாம் எங்க அக்கௌண்ட்ல வந்து சேரணுமா? என்ன பாவம்? நாங்க தான் கேட்கணும். கோர்ட்ல கேஸ் போனோம், என்ன அக்கிரமமா இருக்கு அப்படின்னு. அக்கிரமம் இல்லையா? எதுக்குடா அப்படின்னா ஸ்திரீகளுக்கு அவ்வளவு சௌலபியம். ஸ்திரீகள்னாலே தர்மம் ஸ்தாபிதம் பண்ணப்படுறதுனால ஸ்திரீகளுக்கு அத்தனை ஒரு ஏற்றம். தன்னுடைய குல தெய்வம் வரைக்கும் விட்டுட்டு பர்த்தாவை குல தெய்வமா ஏற்றுண்டு எல்லாத்தையும் அவனுக்காக திரஸ்கரிச்சுட்டு வரதுனால இத்தனை ஒரு விசேஷத்தை சாஸ்திரம் சொல்லு. கரெக்ட் தானே மாமா? பாத்தீங்களா? இது அதை விட கஷ்டம். அவாவா பண்ற பாவத்தை எங்களுக்கு பங்கு உண்டு, நாங்க பண்ற பாவம் எங்களுக்கு மட்டும்தான். ஏன் பாவம் ஏன் பாவம், ஓம் பாவம் ஏன் பாவம். இப்படி போயிட்டு இருக்கு, அவ்வளவு கஷ்டம். அதனால ஒரு தபசு பண்றார். அப்ப அத்தனை ஆச்சரியம் தபசு பண்றாராம் கர்தம பிரஜாபதி. கூடவே இருந்து கைங்கரியம் பண்றார். அந்த தபசுக்கு இடைஞ்சலா இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்திரீ தர்மம். இங்க சொல்லப்படுறது என்னடான்னா, ஆதிகார ஒரு புண்ணிய காரியத்தில் ஈடுபடுறார் அப்படின்னா அதுல இன்னும் பிரவர்த்திக்க பண்ணும்படியான ஒரு சகாயம் பண்ணணும். அதுதான் ரொம்ப உத்தமமான கர்மா. அதை பண்றார். அதனாலே கர்தமர் ரொம்ப பிரசன்னம் ஆயிடுறார். அதன் பிறகுதான் சரஸ்ல இறங்க சொல்றார். அவளுக்கு அழகான ரூபமெல்லாம் அப்படி மலினமா போயிடுறது, ரூபத்தோட அழகெல்லாம் போயிடுறது.
ரொம்ப நாள் கழிச்சு தபஸ் பண்ணி அவர்கிட்ட பூரண தபஸ் வந்துருதுன்னு தெரிஞ்ச உடனேயே தேவகூதியை பார்த்து சந்தோஷப்படுறார். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது தன்னுடைய சரீரம். தன் சரீரத்தை இவ்வளவு நஷ்டப்படுத்தின்னு எனக்கு ஒரு கைங்கரியம் பண்ணிருக்காய் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு என்ன வேணும் என்ன வேணுமா சுவாமி, கல்யாணம் மட்டும்தான் ஆயிருக்கு. பர்த்தா பாரியைன்னு ஒரு ஏதோ பேருக்கு தான், ஊர் உலகத்துக்கு நம்ம பர்த்தா பாரியை. ஆனா அந்த பர்த்தா பாரியை தாம்பத்திய லட்சணம்னு சொல்றாரு, அந்த ஒரு லட்சணம் கூட நம்ம இடத்துல இல்லையே சுவாமி. அப்பதான் அவருக்கு புரியறதான், ஓ பிரஜா உற்பத்தி சரிம்மா, அதுக்கு என்ன அப்படின்னா அதுக்கு என்ன சரீரம் அந்த ஸ்திதியில இல்லை சுவாமி. நீங்க பாட்டுக்கு எவ்வளவு தியானத்தை இருக்க, திடீர்னு கண்ண முடிச்ச பாக்கள் உப்மா கொள்கட்டை வேணுமா உப்மா வேணுமா இதையே யோசனை பண்ணி உட்காந்துட்டு கடைசியில் நான் எப்ப சாப்பிட்டேன் எனக்கு ஞாபகமே இல்லை, என்னைக்கு சாப்பிட்டேன்னு ஞாபகம் இல்லை. இப்படி போயிட்டு இருக்கு ஜென்மா. அதனால் அந்த காலத்தில் நடந்த கதையா சொல்ல காண கிடைக்கிறது. அதுக்கு ஆட்டுக்காரர் கர்த்தவரா இருக்கணும் வச்சுக்கோங்க, ஒரு பக்கமா நம்ம சொல்லப்படாது. இவ்வளவு தூரம் இருந்து இப்ப அந்த சரீரத்துக்கு அப்படி ஒரு பலம் இல்லைன்னு உடனே சரஸ்ல இறங்க சொல்றார். அது என்ன லேகியம் கொடுத்தாரோ தெரியல, ஜம்முன்னு ஆயிட்டார். இந்த சரஸ்ல இறங்கின உடனே அவ்வளவு அழகான சரீரம் கிடைச்சுடுச்சு தேவகூதிக்கு. என்னடா நாம பண்ண தபோபலம், அவருக்கு அத்தனை ஒரு தபோபலம் இருந்தது. அவ்வளவு அழகா அதுக்குள்ள ஒரு பெரிய புஷ்பக விமானத்தை சிருஷ்டிச்சுட்டார். அழகா அவளை கூட்டுண்டு எல்லா லோகங்களையும் சுற்றி எல்லாத்தையும் பெரிய ஹனிமூன் டூர், பெரிய பேக்கேஜ் டூர். இவ்வளவு பெருசா ஹனிமூன் யாருமே கொண்டாடினது எனக்கு தெரிஞ்சு. பகவான் கிருஷ்ணன் ருக்மிணி தேவி கூட கொண்டாடினது. அதுக்கப்புறம் லாங் ஹனிமூன் டியூரேஷன்னா நம்ம ராமச்சந்திரமூர்த்தி சீதா மாதாவும் தான். 14 வருஷம் ஒருத்தர் தொந்தரவு இல்லாம இதை போனா போது லக்ஷ்மணன் மட்டும் வச்சுருந்தா கைங்கரியத்துக்கு ஆத்திர அவசரத்துக்கு உதவுறதுக்காக. அவ்வளவுதான் பெரிய முதல்ல அவ்வளவு அழகு. நிஜமாவே அது ஒரு ஆச்சரியம். அந்த பாரியை எப்படி கொண்டாடணும்ன்றது கர்தம பிரஜாபதி, பர்த்தாவுக்கு எப்படி கைங்கரியம் பண்றதுன்றது தேவகூதி. பெரிய ஒரு ஹனிமூன் டூரெல்லாம் போறா. அழகா போன உடனே தன்னுடைய சக்தியை 9ஆ பிரிச்சு அழகா அவ சரீரத்துல ஸ்தாபிதம் பண்ற 9 ஸ்திரீ குழந்தைகள் பிறக்க. இருந்தாலும் ஒரு சத்புத்திரன் வேணும் இல்லையா, புத்திரன்ற நரகத்திலேருந்து மீட்கிறதுனாலதானே புத்திரன். அப்பதான் இப்படி பார்க்கிறார். அவருக்கு ஞாபகம் வந்துடுத்து, பகவத் கிருப ஞாபகம் வந்துடுத்து. நானே உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன் வாக்கு வேற கொடுத்திருக்கார் பகவான். அதனால திரும்பவும் தேவகூதி இடத்துல கூடுறா. ஏற்கனவே 9 பெண் குழந்தைகள் பிறந்தாச்சு, அதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கு, அது கல்யாண காட்சியெல்லாம் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் கபில பகவான் அவதாரம் பண்றார். கர்ப்பத்தை அவகாசம் வந்து பகவான பெத்துட்டாளாம் கபில பகவான். ஜெய் போலோ கபில பகவானுக்கு. அவ்வளவு அழகா பிறந்துட்டார். அதன் பிறகு இவர் கிளம்பிடுறார். இவரே கிளம்பிப்பான்னுட்டார். அப்பா நான் பிறந்தாச்சு, நான் இனிமேல் அம்மா பார்த்துக்கிறேன், நீ கிளம்புன்னுட்டார். இவர் அழகா கிளம்பியாச்சு. கர்தமர் ஜோரா கிளம்பியாச்சு. தேவகூதி அழகா ஒரு நாள் வந்தான். கபிலர் சேவிக்கிறான். அம்மா பிள்ளைய சேவிக்கப்படாது, சேவிச்சா சன்னியாசி ஆயிடணும், நிறைய இருக்கு, ரொம்ப கஷ்டம் இருக்கலாம். அழகா சேவிச்சுட்டா, பிரபோ நீ ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு சத் விஷயங்கள் எல்லாம் சொல்லு அப்படின்னு உடனே கபிலர் அழகா சாங்கிய தத்துவம். முதல்ல அவருக்கு கிடைச்ச ஸ்டூடெண்ட் யாருன்னா அம்மா தான். பிள்ளையின் இடத்துல அவ்வளவு தூரம் பிள்ளையின் இடத்துல விஷயம் இருக்கு அப்படின்னா கொண்டாடுறாள் தாயார். ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணனா பாவிச்சு, நாராயணன் தானே அழகா சேவிக்கிறார். சேவிச்ச உடனே குழந்தை உபதேசம் பண்றா, அழகா கேட்டுக்கிறார். குழந்தைகள் சொன்னா கேட்கலாம், தப்பு இல்லை. நம்ம சொல்றோம் என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு. குழந்தைகள் உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருந்தோம். சமயத்தை குழந்தைகள் ரொம்ப பெரிய விஷயத்த அழகா சொல்றது, ரொம்ப பெரிய விஷயம். சமயத்தை குழந்தைகள்லாம் அம்மா அப்பா தான் எழுதணும், அழகாதையும் கண்ணு தொடச்சி விடும். அது பகவானுடைய வார்த்தை. கவலைப்படாதேமா அப்படின்றதுகள் அது சொல்ற வார்த்தை இருக்கு பாருங்க, சத்தியம். இந்த குழந்தைகளுடைய வாக்கு வீண் போகிறதே கிடையாது. ஹிருதயத்தை கல்மஷம் இல்லாம பேசலாம், பெருமைக்காக பேசல, தன்னுடைய பெருமை லோகத்தை ஸ்தாபிதமாகணுன்றதுக்காக வெளி வேஷம் போடல. என்ன ஹிருதயத்தை நினைக்கிறதோ அப்படியே பேசுறதுக்கு. சில சந்தர்ப்பங்கள்லாம் குழந்தைகள் சொன்னா, சில விஷயங்கள் சொன்னா கேட்காம பண்ணாம இருக்கிறதே உத்தமம். நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ பூனா போயிருந்து நாளைக்கு பாம்பே கிளம்பின்னு இருக்கேன். நான் யாராவது தங்கிருந்தேன், சிஷ்யன் தான் அந்த பையன். அதில் பார்த்து என் பெரியப்பா, நான் அவனுக்கு பெரியப்பா நீங்கள் போகாதீங்க, குருஜி பெரியப்பான்னு என்ன கூப்பிடும். குருஜி பெரியப்பா நீங்கள் போகாதீங்கோ, குருஜி பெரியப்பா நீங்கள் போகாதீங்கோ. குருஜி இல்லடா கொஞ்சம் நான் போயிட்டு வந்துடுறேன்டா, 4 நாளில் வந்துடுறேன். 11 மணிக்கு கார் சொல்லியாச்சு, 11 மணி வரைக்கும் கார் வரவே இல்லை. கடைசியில் அவனை சமாதானப்படுத்தேன். சரி பெரியப்பா நீங்கள் கிளம்புவோன்னு சொன்னது பிறகுதான் 1 மணிக்கு எனக்கு காரே வந்துச்சு. சார் கிளம்பிடுது சார், வந்திருக்கு சார், நடுவில் கார் ப்ராப்ளம் ஆயிடுது சார், டிரைவருக்கு ஏதோ ப்ராப்ளம் சார், எல்லாம் சொல்கிறான். 2.5 மணி நேரம் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன் ஆத்துக்காரிக்கிட்ட, எல்லாம் இவன் பண்ணுற வேலை,
அப்புறம் குழந்தை நான் பாம்பே போகணும்டா, வேலை இருக்குடா, நீ அதுக்கப்புறம் வாடா சரியாடா அப்படின்னு. சரி பெரியப்பா நீங்கள் போயிட்டு வாங்கணும். அதுக்கப்புறமா தான் கார் கன்ஃபார்மாக வந்தது. குழந்தைகள் மனசு அத்தனை பலமுடையது, அத்தனை பலமுடையது. நிறைய நான் பார்த்துருக்கேன். ரொம்ப விசேஷம். இந்த குழந்தைகள் நல்ல தபசு பண்ணுறாவா, அவள் கான்சன்ட்ரேஷன் பாருங்க, நல்ல தபசு. அதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். நிறைய இந்த குழந்தை உதாரணத்துக்கு சொன்னேன், நிறைய குழந்தைகளுடைய விஷயத்தை நான் பார்த்துருக்கேன். அவ்வளவு அழகு. இந்த கபிலர் குழந்தையா இருந்து எல்லாம் சொல்றார். அம்மா எல்லாத்தையும் கேட்கிறா, அழகா ஸ்தோத்திரம் எல்லாம் பண்றா, பெரிய விஷயங்களை சொல்றார். சாங்கிய தத்துவம் 24 விதமான தத்துவங்கள் எல்லாம் சொல்லி, நீ ஆத்மா வசத்தி, எல்லாத்தோட நீ வசத்தி, இதையெல்லாம் நீ அனுபவிக்கணும் காத்துருக்கியோ அதெல்லாம் உன் அனுபவத்துக்கு ரொம்ப குறைச்சல், ரொம்ப குறைச்சல். நீ ஸ்வயம் பிரகாசமான ஆத்மா. இந்த பஞ்சபூதங்களோ, இந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மாத்திரைகளோ, இந்த இந்திரியங்களோ இதனாலே சுகம் அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லாத ஆத்மா. நம்ம சரீரத்தை ஆதாரமா வச்சுட்டு ஜீவிச்சுட்டு இருக்கோம், தேகாத்ம அபிமானின்னு. ஆனா கபிலர் சொல்றார், இந்த தேகத்தை ஆசிரிச்சு நீ இல்லை, ஒன்ன ஆசிரிச்சுதான் தேகத்துக்கு மரியாதை. உள்ள ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு ஒரு பேரு, எல்லாம் ஆடுறது பாடுறது மாலை மரியாதை எல்லாம். இது போயிடுதுன்னா பிணம்வா. அது அப்பா எப்ப எடுக்க போறேன், தாத்தா பாடி எப்ப எடுக்க போறோம், அவ்வளவுதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதை பேஸ் பண்ணி ஆத்மாவுக்கு மரியாதை. அதை பேஸ் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மாவை பேஸ் பண்ணித்தான் இந்த சரீரத்துக்கு வேலை. உள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறோம், படுத்த படுக்கையா இருந்தா கூட எல்லாம் பண்றோம். இதுல இருந்து ஆத்மா போயிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் இதுக்கு என்ன வேலை? அதுக்கப்புறம் உட்காந்து என்ன பெருசா அதை சுத்தம் பண்ணிலாம் வச்சுக்கிறோமா? முதல்ல கொண்டு போடு, எரிச்சு போடு முதல்ல. அது இப்பெல்லாம் நிறைய இடத்துல அந்த எலக்ட்ரிக் சுடுகாடு வந்து அன்னைக்கே சஞ்சயனம் கையோட 1/2 வாங்கிட்டு போயிடுவான்றோம், பேக் பண்ணி கொடுத்துட்றோம். அவ்வளவுதான். ஒரு 10 நாள் கர்மா முடிஞ்சுது. ஓடு 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 அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு உள்ள ஆத்மா இருக்கிற வரைக்கும் இதுக்கு தாய் தகப்பன் பந்து சகோதரன் சகோதரி கணவன் மனைவி குழந்தை எல்லா அடையாளமும் உண்டு. போயாச்சுன்னா போனோம். அப்பேற்பட்ட ஆத்மா. அப்ப இந்த சரீரமே பெருசு இல்லை அப்படின்னா இந்த சரீரத்தினாலே அனுபவிக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. அதனால இதுக்கு போய் மனசை அலட்டிக்காது. அதான் சாங்கிய தத்துவம். இதெல்லாம் ஆஹா ஓஹோன்னு வச்சுருக்கே, இது எதுவுமே ஸ்வயம் பிரகாசியான உனக்கு சுகம் தரும்படியான பலமுடையது இல்லை. இதுக்கெல்லாம் பிரயோஜனம் ஆத்மாவால, ஆத்மாவால வேற ஒண்ணுமே கிடையாது. உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கு, நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம், அதனால சரீரம் வேறுக்கும், அதனால ஃபேன் வேண்டியிருக்கு. பணத்துக்கு ஃபேன் போடணுமா? பணத்துக்கு ஏசி வேணுமா? அதான் வேணும் கேட்கறதா? அதுக்கு லைட் வேணுமா? இவ்வளோ வெளிச்சம் வேணுமா? அதுக்கு மொபைல் ஃபோன் வேணுமா? ஒன்றும் வேண்டாம். இந்த உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா இருக்க வரைக்கும் தான் இத்தனையும் நடக்கிறது. அப்ப அப்பேற்பட்ட வசத்தியான ஆத்மா பகவான் ரொம்ப அழகா சொன்னான். ஆத்ம தத்துவம் தான் முதல்ல சொல்றான் பகவான் பகவத்கீதையில. ஆத்ம தத்துவம் தான் முதல்ல பேசுவான் 2வது அத்தியாயத்தை. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக நைனம் கிளேதயந்த்யாபு ந சோஷயதி மாருத்தக. வெட்ட முடியாது, நினைக்க முடியாது, எரிக்க முடியாது, உலர்த்த முடியாது. அத்தனை வசத்தி அந்த ஆத்மா. வாசாந்தி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருணாதி நரோபராணி ததா ஷரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. இந்த சரீரம் வஸ்திரம்ன்ற, சரீரம் வஸ்திரம். இது நஞ்சு போயிடுதான் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் வேற சைடு வேற ட்ரெஸ் மாத்திக்கணும், அவ்வளவுதானே. ராமானுஜர் கேட்கிற, இதுக்கே டென்ஷன் ஆகிற, பழைய ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு புது ட்ரெஸ் போட்டு எங்களுக்கு ஜாலி தானே அப்படின்ற ராமானுஜர். நமக்கு அதுதான் பயன்படுத்துறோம். ஐயோ அது அப்படின்ற. இந்த சரீரம் வேண்டாம், இது அழுக்கு. நவத்வாரை புரே தேகி மல மூத்திர மாமிஷ பிண்டம். நீங்க இது வரைக்கும் சொல்லவே எனக்கு வந்துருக்கு. இன்னைக்கு மலமூத்திர மாமிஷ பிண்டம், அழுக்கு உடம்பு எச்சில் வாய். இதுக்காய்க்கு ஆர்ப்பாட்டணும். இதுக்குள்ள இருக்க ஆத்மா. கபிலர் தான் கதறார், ஐயோ நீ ஆத்மா நீ ஆத்மா நீ ஆத்மா, புரிஞ்சுக்கோயே நீ புரிஞ்சுக்கோயே. ஏசிக்கு டென்ஷன் ஆகாது, மொபைல் போன் டென்ஷன் ஆகாது, கரண்ட் போனா டென்ஷன் ஆகாது, நீ ஆத்மா. மழை வந்தா டென்ஷன் ஆகாது, நீ ஆத்மா. வெயில் அடிச்சா டென்ஷன் ஆகாது, நீ ஆத்மா. அவமானப்படுத்தினா டென்ஷன் ஆகாது, நீ ஆத்மா. கஷ்டப்பட்டா டென்ஷன் ஆகாது, நீ ஆத்மா. லாபம் வந்தா குதிக்காது, நீ ஆத்மா. சுகம் துக்கம் எல்லாம் எதுவுமே உனக்கு கிடையாது, நீ ஆத்மா 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 ஆத்மா. உன் ரேஞ்சுக்கு யார் இருக்கானா பரமாத்மா மட்டும்தான். வேற எதுவுமே நம்ம ரேஞ்சுக்கு இல்லை. நம்ம ஒரு ரேஞ்சா தான் இருக்கும், ஆனா ஒரு ரேஞ்சா இருக்கு. அதான் பிரச்சனை. ஒரு ரேஞ்சில் இருக்க அப்படி வசதியான ஒரு ஸ்திதி. ரொம்ப அழகு கபிலரோட சாங்கிய தத்துவம்.
அவ்வளவு பெரிய ஆத்மா. ஆத்மான்றது அவ்வளவு அழகா சுலபமா ஒரு ஸ்திரீக்கு சொல்லி கொடுக்கிறார். தேவேன்னு கேட்டுக்கிறா, புரிஞ்சு கொடுத்தான், புரிய வச்சுட்டார். அம்மாவுக்கு புரிய வச்சுட்டார். இவ்வளவுதான்மா. இதைத்தான் அவங்க அப்பா அப்பா உட்காந்து கண்ண மூடி தியானம் பண்ணியிருந்தாரு. சொல்லவே இல்லையா அந்த மனுஷன்? என்னமோ ரொம்ப நாளா எதையோ நினைக்கிறாரே, என்ன பண்ண தியானம் என்னத்த பண்ணீர் அப்படின்னா சொன்னா அவனுக்கு புரியாது விடுறி அப்படின்னு விட்டாரு. இதைத்தான் உங்க அப்பா இத்தனை வருஷமா ஒத்த காலம், இதுக்கே ஒத்த காலம் நின்னார் அப்படின்னு விட்டாங்க. இதுக்கே ஒரு சாப்பிடாமலாம் இருந்தாரு, சாப்பிட்டுட்டே தியானம் பண்ணாங்க. தான் ஆத்மா தெரிஞ்சு கொடுத்தனா சரீரத்துக்கு ஆகாரம் கொடுக்கறது. இதுக்கு ஏதோ ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறாம இருந்தா நமக்கு அப்படி தோன்றதா? சரியா செடிக்கு தண்ணி ஊற்றணும், அவ்வளவுதான். ஆகாரம் சாப்பிட்றதோ ஜலம் குடிக்கிறதோ இது ஒரு செடி, இதுக்குள்ள கொடுக்குறோம், அவ்வளவுதான். இதனால ஆத்மா ஒன்றும் பலமாக போறதோ பலகீனமாக போறதோ எல்லாம் இதுக்கு தான். பலம் பலகீனம் எல்லாம் இதுக்கு சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு இல்லை. அப்ப ஆகாரம் சாப்பிடும்போது செடிக்கு தண்ணி ஊத்துறா மாதிரி செடிக்கு தண்ணி ஊத்துறோம், பந்தம் இல்லாம தானே ஊத்துறோம். அதுலயும் ஒரு பந்தம் வந்துடுது, அது அடுத்த கதை. இந்த ஆகாரம் சாப்பிடும் பொழுதும் பந்தம் இல்லாம சரி இதுக்கு விடுறோம், அவ்வளவுதான். இந்த அந்த காலத்துல இப்பெல்லாம் நிறைய இடங்கள்ல மரமே இல்லை, அப்புறம் தானே இந்த முக்காவாசி இந்த தென்னை மரம் தான் மாற்றும் சாக்கடை தண்ணிகள்லாம். இந்த பாத்ரூம்லேயே அது அந்த காலத்தில் அந்த மட்டை வச்சிருப்பா, அந்த தென்னை மட்டை, அதை வச்சு தோண்டினே இருப்பா. யாராவது தாத்தா இருப்பா, அதுக்குன்னே தோண்டி 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 இந்த சாக்கடை தண்ணியை கொண்டு தென்னை மரத்தை விட்டாசா பரம சந்தோஷம். அதான் நல்லா தண்ணி போகிறது, சசாசா பாயறது அப்படின்ட்டு. எங்காத்து இளநீர் இது மாதிரி டேஸ்டா உண்டு, நான் போறதெல்லாம் சாக்கடை தண்ணி. அது ஏதோ பகவான் ஒரு அக்வா கார்டு உள்ளே செட் பண்ணி வச்சிருக்காரு, எல்லாம் ஃபில்டர் ஆகி இளநீரா வருதோ நம்ம பொழைச்சோம். இந்த சாக்கடை தண்ணியை விடுறதுல ஒரு பெருமை வரும். தாத்தா பாவம் எப்ப பார்த்தாலும் சாக்கடை தண்ணியை விட்டுட்டே இருக்காரு. அவ்வளவுதான் இந்த சரீரத்துக்கு நம்ம கொடுக்கறதுலாம் அவ்வளவுதான். தாத்தால சாப்பிடும் பொழுது, ராத்திரி சாப்பிடும் பொழுது ஆகாரம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கதை வேற, வெளில போகும்போது அதுக்கு பேர் வேற. ஆனா அதுக்கு இவ்வளவு அபிமானம் வச்சுருக்கும், அதுக்கு சொல்ல வர இதெல்லாம் கடந்த ஒரு ஆத்மா. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்மா எப்ப கவலை வந்தாலும், எப்ப தேக சம்பந்தமான அபிமானம் வந்தாலும், தேகத்தை அஸ்திவாரம் வச்சுதான் பயம், கோபம், பொறாமை, வெறுப்பு எல்லாம் இந்த பாழா போன தேகத்தை வச்சுட்டு தான். இது மேல வச்சுக்க அபிமானத்தினாலே தான். கபிலர் சொல்ற இதெல்லாம் ஓரம் தள்ளு, நீ ஆத்மா. அந்த நீ ஆத்மா நினைச்சுட்டே வச்சுக்கோங்களேன், கடகட கடகடன்னு எல்லாம் மாறி போயிடும். கடகடன்னு மாறி போயிடும். இந்த கோபம், தாபம், பயம் டக்குன்னு விட்டு போயிடும். சரி நான் என்ன இந்த சரீரத்துக்கு போய் இது பண்றேன், இந்த சரீரத்தை கொண்டாடுறேன், ஏன் கோவப்படுறேன், நான் கிட்ட பேசுறேன் என்ன ஆச்சு, இவாளை நம்பி நான் ஒன்றும் பிறக்கலை, எவ்வளவுக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம் வரும். அந்த ஆத்ம தத்துவத்தை அவர் சொன்னா கிளம்பி போயிடுறார். அவர் இருந்த இடம் தான் இன்னைக்கு கலிபோர்னியா சொல்லிட்டு இருக்கும், அது கபிலோர்னியா. கபிலர் தபசு பண்ண இடம் அது அப்படி காலப்போக்கில் மாறி கலிபோர்னியா ஆயிடுச்சு. இங்கே அங்கே ஆஷ்லேண்டு, ஹார்ஸ்லேண்ட்லாம் உண்டு. இதெல்லாம் சொன்னது காஞ்சி மகாபரிவா. கலிபோர்னியான்றது கபிலோர்னியா, காஞ்சி மகாபரிவா சொல்லியிருக்கா. சகரபுத்தர்கள்லாம் ஒரு இடத்துல வந்தோன்னா அவெல்லாம் எரிச்சு போடுறா இல்லையா, ஒரே சாம்பலா குவியலா இருக்கா, அதுதான் ஆஷ்லேண்டு. எந்த இடத்துல இந்த குதிரையை கட்டி வச்சிருந்தாலோ அதுதான் ஹார்ஸ்லேண்ட். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு கலிபோர்னியாவில். இத்தனையும் சொன்னது காஞ்சி மகாபரிவா. அதனால அவ்வளவு தைரியமா சொல்லிட்டு வேற ஏதாவது சொன்னா கூட சொல்ல மாட்டேன். அவ்வளவு சிரேஷ்டம். அது கபிலோர்னியா ஆகி கலிபோர்னியா ஆயிடுச்சு, மாறி போயிடுச்சு. தெரியும் சொன்ன மாதிரி கலிபோர்னியா. அப்ப இப்படி எவ்வளவு பெரியவர்கள்லாம் அப்படி தியானம் இன்னைக்கும் இருக்கா. கபில பகவான் இன்னும் முடியல அந்த அவதாரம். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் பூர்த்தியான மாதிரி கிளம்பி போன அவதாரம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில அவதாரங்கள்லாம் பூமியில் இன்னைக்கு எக்ஸிஸ்டிங், எல்லா அவதாரமும் பூர்த்தியாகி கிளம்பல. இன்னைக்கும் கபில பகவான் இருக்கா, இன்னைக்கும் தியானம் பண்றவா உண்டு, இன்னைக்கும் பார்க்கறவா உண்டு. அவ்வளவு சிரேஷ்டம் அந்த கபில அவதாரம். அவர் சொல்லிட்டு போய் தபசு பண்றார். இந்த இடத்துல அம்மா பார்த்தார். அப்ப கூட பிள்ளைய பிரிஞ்ச அந்த துக்கம் வரதான். ஆனா இது பிள்ளைன்றத விட பகவான் அச்சோ என் கூட இருந்தானே, என் கூட பேசினானே. அப்ப அவர் சொன்னதையே நினைச்சு 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 சரீரத்தை அப்படியே மறந்து ஆனந்தமா சரீர தியாகம் பண்ணிட்டான். சுலபமா அதுக்காகவும் போயாச்சு, இங்கேயோ போயிட்டார், பிள்ளை சொல்லிட்டு போயிட்டான். அப்ப என்ன இருக்கும் ஒரு ஸ்திரீக்கு பிடிமானம்னா, இவர் சொன்ன சாங்கிய தத்துவ பிடிமானம், அதை பிடிச்சிருந்து வாழ்ந்துட்டான். அதை பிடிச்சு அதே ஸ்மரணா ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா, ரமண மகர்ஷி சொல்லார் நான் ஆத்மா. அந்த ஆத்ம ஸ்மரணையிலேயே இருந்தா பரமாத்ம தியானத்தை பண்ணால் பரமாத்மா தனியா தியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கபில பகவானே நினைச்சுட்டு இருந்தா.
நம்மளாம் ஒரு அர்ச்சாவதார மூர்த்தியை தியானம் பண்ணி ஸ்மரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? அது இல்லாதபடிக்கு அழகா கபில பகவான் ரூபத்தையே நினைச்சுன்றதுனால ஆஜானு பாகுவான சரீரம், நல்ல ஃபேரா இருப்பார். இதெல்லாம் கபில பகவானுடைய அங்க லட்சணங்கள். நல்லா நீண்ட கைகள் உண்டு, கண்கள்ல ஒரு பெரிய வெளிச்சம் உண்டு, ரொம்ப ஆச்சரியமா இருப்பார் கபில பகவான். அவ்வளவு அழகா அந்த கபில பகவானை தியானம் பண்ணி தேவகூதி சரீரத்தை விட்டு நல்ல கதி அடைஞ்சான். நான் நினைச்சேன் இன்னைக்கும் ஒரு 5-6 ஸ்கந்தம் முடிச்சுள்ளாதான் நான் நினைச்சேன். அது என்னமோ காதால மட்டும்தான் முடிகிறது, சாயங்காலம் முடிகிறது இல்லை. அது நடக்கும், கவலைப்படாதீங்க. ஆனா ஒரு பாகவதம் அனுபவிச்சுட்டு இருக்கும். பாகவதம்ன்றது அனுபவம். இது எவ்வளவு முடிக்கிறோம் கடத்துறோம்ன்றதே கிடையாது. நீங்க ஆரம்பத்தில் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த பாகவத விளையாடுவோம் டெய்லி. அப்புறம் கதை என்ன ஆகும்? அது கதை, அது கதையை நான் பார்த்துக்கிறேன், அது கதை பண்ணிடுவோம். கதை பண்றதாவது பெரிய விஷயம். அனுபவம் பாகவதம் அப்படியே தலைக்கணும். அதை நினைச்சு அப்படி ஜாலியா இருக்கணும். அப்படி பாகவதம் டென்ஷன் ஆகக்கூடாது. சப்தாகம் பண்றதுதான் பெரிய டென்ஷனு. சப்தாகம் ஜாலி. அதுக்காக தான் இத்தனையும் பண்றோம். மீதி விஷயங்கள் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. சாதாரணமா அந்த கபில விஷயங்களை எவ்வளவு விஸ்தாரமா சொல்ல மாட்டேன். அது என்னமோ இந்த வாட்டி கபில பகவான் நம்மளோட புரி பிடிச்சா என்னடா பயல எல்லார் கதையும் சொல்றேன், அசாமிலன் கதையை கூட சொல்றேன், என் கதையை சொன்னா உனக்கு என்ன அப்படின்னு ஒரு பிடி பிடிச்சு விட்டாங்க. இவ்வளவு நாள் இவ்வளவு தூரம் பெருசா நான் ஸ்லோகங்கள் அதுக்கெல்லாம் போகவே இல்லை. அந்த தாத்பரியங்கள் அந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா